எத்தனை பேர் நம்புறீங்க 2025 என் நன்மைகள் என்ன சுற்றிலும் இருக்க போகிறது? சாதாரணமா அல்ல, எல்லாம் திருப்தியாகிற அளவுக்கு கர்த்தர் அந்த நன்மைகளை எனக்கு கொடுத்து எதெல்லாம் இல்லைன்னு நினைச்சியோ உன் ஏக்கத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் தீர்த்து உன்னை நன்மையினால் நிரப்பி உன்னை கிருபையினால் அலங்கரித்து உன்னை ஆசீர்வதிப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். நீனு விசுவாசிச்சீங்கன்னா ஒரு அரை நிமிஷம் அது கையை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி, ஆண்டவரே நான் சிறியதா இருந்தது, இன்னைக்கு என் நன்மை என்னை சுற்றி என்னை சுற்றிலும் என் நன்மைகள் நிரம்பி இருக்கிற அளவு கர்த்தர் என் அளவுகளை அதாவது சத்துரு நிறைய நேரங்களை உன்ட சொல்லிட்டான், இதுதான் உன் அளவு, உன் கையில இதுதான் இருக்கு, 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்கு, இந்த கட்டுல இருந்து இந்த நன்மை இதுக்கு பிறகு நீ பெருசா பார்க்கவே முடியாதுன்னு நிறைய காரியங்களை சத்துரு சொல்லி இருப்பான். ஆமா வல்ல சொல்லுங்க, உன் அளவு இதுதான். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தாவீது இந்த வார்த்தை சும்மா பாடல. ஏன்னா தாவீது யுத்த களத்துல போய் நிற்கும் போது அவன் சகோதரர் எல்லாரும் அவனை கடிந்து கொள்றான்களாம். நீ எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லி, நீ இங்கெல்லாம் வரக்கூடாது, உன் பொசிஷன் வேற, நீ இருக்க வேண்டிய இடம் வேற. ஆனா அன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என் பொசிஷனையே மாத்துவார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க? இந்த வருஷம் வேல்யூவே இல்லாத உன் வாழ்க்கையை வேல்யூவாய் கர்த்தர் மாற்றுவார். வேல்யூவே இல்லாத உன் குடும்பத்தை வேல்யூவாய் மாற்றுவார். வேல்யூவே இல்லாத உன் பிசினஸ் வேல்யூவாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேருக்கு வேணும்? புரியுதா இல்லையா? மதிப்பே இல்லாத உன் வாழ்க்கையை மதிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். வேணுமா வேண்டாமா? அப்ப நல்ல கைத்தட்டி receive Lord சொல்லுங்க come on people. இந்த ஆராதனையில இப்படிப்பட்ட சத்தத்தை நீ கேட்டுக்கும் போது வேல்யூவே இல்லாம இருக்கிறோம் பிரதர், எங்களை மதிக்கவே இல்லை, என் குடும்பம் எங்களை மதிக்கல, என் சுத்தி இருக்கிறவங்க மதிக்கல, எங்களை நிறைய நேரங்களை மோசமா பார்க்கறான், மோசமா பேசுறான், என்ன ரொம்ப அற்பமாய் மட்டமாய் பார்க்கறான். எத்தனை பேர் நம்புறீங்க உன்னை கர்த்தர் வேல்யூவாய் மதிப்பு நிறைந்த பாத்திரமாய் மதிக்க, அநேகர் உன்னை மதிக்க கூடிய ஒரு பாத்திரமாய். குறை இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் ஆசையாய் அறிக்கை பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து. என் வாழ்நாள் எல்லாம் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. சிரிங்கயா சந்தோஷமா. இது யாரு? சூப்பர். சும்மா சந்தோஷமா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். எப்பவுமே துக்கத்திலே இருந்தா என்ன பண்றது லைஃப்? அவனுடைய பிரச்சனை. அதனால தான் அதான் பொருள். எனக்கு என்னுடைய ஒரு ஊழியர், என்னுடைய மென்டர் ஒருத்தர் சொல்லுவார், ஊழியக்காரன் ஒரு மீட்டிங்கை நடத்தணும்னா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லுவார். எப்படி அது அவங்கள கொஞ்சம் சந்தோஷமா எதுவும் அப்படியே நின்றுட்டு சீரியஸா நீ பேசிட்டு போறதுனால மட்டும் எதுவும் மாற்றம் வந்துடாது. கிரியை செய்கிறது ஆவியானவர். ஆமே. அப்படியே நேற்று எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம்? நேற்றுலாம் எனக்கு டைமே பத்தல, உண்மையா சொல்றேன். நான் இப்ப யாரும் ஐயோன்னு சொன்னது யாரு? நான் உங்களை சொல்ல, உங்க பக்கம். ஆமா உண்மை. அதாவது என் கூட்டத்தில், என் ஊழியத்தில் இருக்க வர்றவங்களுக்கு நம்ம மீட்டிங்கை பத்தி தெரியும். எப்படின்னா எடுப்பேன், பாட்டுக்கு எடுத்தேன்னு நினைச்சுக்கோங்களேன். திடீர்னு நான் பார்ப்பேன், நம்ம 4 மணி நேரம் போயிருக்கும் தெரியாது. அவ்வளோ நேரமும் ஜனங்கள் அது பாட்டுக்கு அசையாம அப்படியே உட்காந்து அவனுடைய வார்த்தையை கேட்பான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏமா ஒரு முறை மலேசியாலெல்லாம் அங்கே மீட்டிங் 9 o'clock நைட்டு தான் ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம ஊரில் 6-7 மணிக்கே விடிஞ்சிடும், ஒரு மாதிரி இருட்டாகிற மாதிரி. அங்கெல்லாம் 8 மணிக்கு மேலே தான் அவங்களாம் ஒர்க் போயிட்டு 9 மணி தான் மீட்டிங். 10 மணிக்கு என் கையில் கொடுக்குறான். நான் பாடி எடுத்துட்டேன். எனக்கு அப்படியே எடுக்கிறேன். அற்புதங்கள், நிறைய அற்புதங்களான மீட்டிங்கில். திடீர்னு மணியை பார்த்தா 3 மணி. எத்தனை மணிக்கு? 3 மணி. எனக்கு மறக்கவே முடியாது அந்த நாள். ஏன்னா அவ்வளோ ஒரு மகிமையாக இருந்துச்சு. சும்மா உட்கார முடியுமா? சொல்லுங்கப்பா.
ஆமா தானே? சும்மா உட்காருவீங்களா? நீங்க உட்கார வைக்க முடியுமா? கர்த்தருடைய மகிமை இருந்துச்சுன்னா நம்மளால உட்கார முடியும். அதனாலதான் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து 3 நாள் பிரசங்கம் பண்ணும்போது கூட ஆண்டவருக்கு நான் ஆசைப்படுறேன். நான் இப்போ போற ஊழியங்கள்ல கூட்டங்கள்லாம் நான் சொல்றது ஒண்ணுதான். எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு கொடுக்கணுமோ நம்ம கொடுத்துறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொடுத்துறோம். அந்த சிறுவன் அவன்கிட்ட இருந்ததை மொத்தமா கொடுத்துட்டான் பார். நீங்களா தான் என்ன பண்ணிருப்பீங்க? அதுல ஒரு மீனையாவது சுட்டுருப்போம். அந்த அக்கா ஆமைன்னு சொல்றாங்க பார். கரெக்ட், அதான் ஃபேக்ட், உண்மைதான். நீங்களாம் கொடுத்துருப்பீங்களோ? நீங்களாம் என்ன செஞ்சிருப்பீங்க தெரியுமா? என்கிட்ட இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க. கரெக்டு தானையா? ஆஹா, அவர் எதுக்கு சொன்னாரு எனக்கு தெரியும். கரெக்டா இல்லையாங்க? ஆனா அது இந்த தாய்மார்கள்லாம் இருக்காங்க பாரு, அவங்ககிட்டலாம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். பார்த்துருக்கீங்களா? உங்களை பொதுவாக சொல்றேன் நான், சில விஷயத்த வாங்குறது ரொம்ப, ஜென்ஸ்லாம் அப்படி கிடையாது, கொஞ்சம் ஈஸியானாலும் சரி போட்டுங்கிற மனசு இவங்களுக்கு இருக்கும், பெரிய மனசு. உங்களை தான் ஏன் சொல்றேன் நான். ஏன்னா எப்படின்னா, அந்த நம்ம ஊர் சைடில் வளர்ந்தவன் நான், சரியா? ஏதோ ஒரு நாள் 2 ரூபா கடன் வாங்கியிருப்பாங்க. எவ்வளவு? அந்த 2 ரூபாவை இப்போ நம்ம கடன் வாங்கினவங்களை கூட நம்ம அதை கேட்கறதுக்கு யோசிப்போம். பார்த்துருக்கீங்களா? நீங்க அப்படித்தானே நீங்களா? ஆனா அக்காகமார்கள் அம்மாமார்கள் அப்படி கிடையாது. ஏகோ நீ 2 ரூபா கடன் வாங்கினது அப்படி கேட்டு வாங்குவாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க தெரியுமா? என்ன பார்த்தா நீங்க சொல்றது என்னன்னு எங்களுக்கு தெரியலையே. நாங்கள் அப்படிப்பட்டவங்களே கிடையாது. அப்படியா? ரொம்ப நல்லவங்க தான் நீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்கப்பா. அப்ப அன்னைக்கு அந்த சிறுவன் என்ன பண்றான்பா, அவன்கிட்ட இருந்ததே மொத்தமா 5 அப்பமும், எல்லாரும் சொல்லுங்க 5 அப்பமும். அவன் நினைச்சா என்ன தெரியுமா? இருக்கிறது இதுதான். 3 நாள் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காரு சூப்பரா, நேரம் போறது தெரியல, பசிக்கல, தாகம் எடுக்கல. சரி தாகம் தான் எடுக்கலையே, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? கொடுத்துருவோன்னு கொடுத்துட்டான். அதை சீஷர்கள் வாங்கிட்டு என்ன பண்றானுங்கன்னா, ஆண்டவர்கிட்ட போய் கணக்கு சொல்றானுங்க. யார்கிட்ட போய் கணக்கு சொல்றானுங்க? சொல்லுங்க. நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவருக்கே கணக்கு சொல்லிக்கிட்டு இருப்போம். கரெக்டா இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் கணக்கு வேற. சொல்ல மாட்டேங்கிறீங்களாமே? பக்கத்துல பார்த்து சொல்லுங்கக்கா, உன் கணக்கு வேற, ஆண்டவர் கணக்கு வேற, அவர் கணக்கு வேற. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கட்டுமா? தேவ பிள்ளைகளுக்கு கேட்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் ஒன்னு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரா? சொல்லுங்க. ஆனா இந்த கொஞ்சம் பிஃபோரா உன்னுடைய நாட்களை திரும்பி பார். நீ ஒரு கணக்குல வாழ ஆரம்பிச்சிருப்ப. ஆனா நீ நினைச்சதை விட உன்னை வேற மாதிரி தானே கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமாவா இல்லையா? நீங்க ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க, தலையாட்டுங்களேன். ஆமா சொல்லுங்க பாப்போம். ஆனா இப்ப நீ இருக்கிற நிலைமையை பார். நிச்சயமா உன் கணக்குக்கும் இப்ப நீ இருக்கிறதுக்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். கரெக்டா இல்லையா? உன்னை எத்தனையோ நேரங்கள்ல சத்துரு அழிக்கணும், உன்னை மூடிடணும்னு நினைச்சிருப்பான். ஆனா ஆண்டவர் உன்னை அவனுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி உன்னை உட்கார வச்சிருப்பார், நிறுத்தி இருப்பார். ஆமென். ஆமாவா இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பா. ஆமென். அப்போ எத்தனை பேர், அப்போ சீஷர்கள் ஒரு கணக்கு ஆண்டவர்கிட்ட சொல்றானுங்க, ஆண்டவரே இதை வச்சு இத்தனை பேருக்கு கொடுக்கவே இதை வச்சு சார் ஒரு தீர்க்க தரிசனமா உங்களை பார்த்து நான் பேச போறேன், ரெடியா இருக்கீங்களா? அவங்க மட்டும் கை உயர்த்தீங்கப்பா. இப்போ உன்ட்ட என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், அந்த 5 அப்போ 2 மீன் கூட என்கிட்ட இல்லையங்க நினைக்கலாம். ஆனா உன்ட்ட இல்லைன்னா கூட நீ சொல்ல, ஆண்டவரே என்கிட்ட வெறும் கை இருக்குப்பா, இது இருக்குதானே, இது என்கிட்ட இருக்கு, என் கையில் இன்னைக்கு ஒன்றும் இல்லைதான், ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இதை உங்க கையில நான் கொடுக்கிறேன். இந்த வெறும் கையை நீங்க ஆசீர்வதிங்க. எத்தனை பேர் கேட்க போறீங்க? எத்தனை பேர் கேட்க போறீங்க? எத்தனை பேர் கேட்க போறீங்க? அவன் சீஷர்கள் நினைச்சிட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், ஆண்டவரே பெருசா ஒண்ணு இல்லை, 5 அப்பமும்
2 மீன் தான் இருக்கு. இது இத்தனை பேருக்குலாம் பத்தவே. அவன் நினைச்சான தெரியுமா, சரி இதை நம்மளாவது, நம்ம மட்டுமாவது, நான் மட்டுமாவது, எனக்காவது. அவன் வாங்கிட்டு வந்துட்டான் தானே. இப்ப ஆண்டவர் சொல்லுவா, அவன் நினைச்சான் என்னன்னா, ஆண்டவர் சொல்லுவா, இதை என்னடா பண்றது, நீ அவன்கிட்டயே கொடுத்துரு, நீங்க சாப்பிட்டுடுங்கன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அவன் நினைச்சான், இதான் நமக்கு தான் வரப்போகுது. ஆண்டவர் அவனுக்கு மாத்திரம் அல்ல, அவன் யோசித்தே பாத்துறாத அளவு ஆண்டவர் சொன்னாரு, இப்போ நீ என்ன பண்ணு என்னன்னா, அத்தனை பேரையும் உட்கார வைங்கடா. எல்லாரும் ஆச்சரியப்படுறானுங்க, ஏன்னா உட்கார வைக்கணுமா? ஆமா, ஆண்டு சொன்ன 50 பேரை உட்கார வை. ஆண்டவர் அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டு சொன்னார், இப்போ எல்லாருக்கும் நீங்க என்ன செய்யுங்க, சர்வ் பண்ணுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி சர்வ் பண்ண போகிறாய். உன் நன்மைகளை நீ, அதாவது இப்படி சொல்லலாமா, ஷேர் பண்ண போகிறோம். அல்லையா, சொல்லக்கூடாதா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி ஷேர் பண்ண போகிற. அந்த அளவு ஆண்டவருடைய நன்மைகள் உன் வாழ்க்கையில வரப்போகிறது. அந்த அளவு இந்த 2025 உன்னை பெருக பண்ண போகிறா. எடுத்து ஷேர் பண்ணும்படியா. எத்தனை பேர் ஷேர் பண்ண போறீங்க? உனக்கு வர வேண்டியது சபையில உள்ளவங்களுக்கு, சபை ஜனங்களுக்கு, இந்த சபைக்கு ஷேர் பண்ண போறோம். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இப்படி இருந்த கை. சொல்லுங்க பக்கத்துல, இப்படி இருந்த கை இந்த நாட்களுக்கு பிறகு, அதாவது இப்படி பக்கத்துல உள்ளவங்க இப்படி வச்சுக்கோங்க பா, சரியா? கொடுக்க மாட்டேன். இது வரைக்கும் எப்படி சொல்லிட்டு இருந்த, கொடுக்க. நிறைய பேர் எப்படி இவர் நம்மளையே பத்தி பேசுறாரு, உங்களை பத்தி நான் பேசவே இல்லை. சொல்லுங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. நீங்களாம் சென்னை தானா? சென்னை இது சென்னை தானே? இது சென்னை தான். நாவலூர் தானே? நாவலூர்னா எனக்கு நாவல் பழம் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? இங்க அது ஃபேமஸா? உண்மையாவா? சூப்பர்யா. அதனாலதான் நாவலூர்னு வந்திருக்காங்களோ? எனக்கு தெரியாதுல்ல, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வரலாறு இருக்கும். இந்த ஊர்ல பிறந்தவங்க கை உயர்த்துங்க பாப்பா. இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவங்க பரவாயில்லையே. பார்க்க தான் செஞ்சா நம்ம கையை கீழே போட்டாங்கப்பா. எதுல விட்டேன்? அதுல இல்ல, கொடுக்க மாட்டேன். ஆட்டுற பாயிண்ட்ல நிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்படி பிடிச்சிங்க, முதல்ல கொடுக்க மாட்டேங்க உனக்கு. இப்படிதான் இருந்த ஐயாவும் சொல்லுங்க, கராத்துல பிளாக் பண்றதுக்கு தானே, அப்படி மாதிரி சொல்லுங்க, பிளாக். இது கொடுக்க மாட்டேன், இப்படி இருக்கு. இதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனமா வருதுங்க உங்களுக்கு நேரா. நானும் இது யோசிச்சுலாம் வரல. ராமேன் சொல்லுங்க. மீட்டிங்ல அப்படியே ஆவியானவர் பேசுறாரு, அப்படியே உங்களோட எத்தனை பிரயோஜனமா இருக்கா இல்லையா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்கம்மா. ஆனாலும் ஐயா சொன்னார் என்கிட்ட, ஐயா 8:30 மணிக்கு வந்துருங்க, 8:45 உங்க கையில. இப்பதான் தெரியுது, நான் கொடுக்க மாட்டோமே, என்ன பண்ணுவேன். 2:30 மணிக்கு முடிச்சு அப்பதான் சொல்றாங்க, இல்லைங்க எல்லா வேலையும் முடிச்சு நாங்க போகிட்டு வர்றதுக்கு லைட் ஆயிட்டு. ஆனாலும் நான் ஒண்ணு சொல்லுவேன், ஆண்டுடைய காரியத்துல சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. ஆமாயா, 3 மணிக்கு 5 மணிக்கு படுத்தாலும் 8 மணிக்கு சபைனா 8 மணிக்கு சர்ச் இருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புவாரு. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் என் வாழ்க்கையில நான் ஆண்டவர்கிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயம், என் கூட இருக்கிற ஊழியத்தில் பசங்களுக்கு தெரியும், காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன். ஊழியத்துல, கர்த்தருடைய காரியத்துல பக்கத்துல பார்த்து நோ காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. 8 மணிக்கு சபைனா 8 மணிக்கு என்ன கஷ்டப்பட்டாது வந்து நிற்கணும். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இந்த வைராக்கியமே இல்லைன்னா கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனியாவது ஒழுங்கா இருங்கன்னு சொல்லுங்கப்பா. ஆமே, ஆமாயா. ஆளுங்கள் அப்படியே மாறிட்டு. ஒரு நாட்கள் ஆராதனை எல்லாம் வந்து 7:30 மணிக்கு எங்க ஊர்லலாம் வந்து பாத்தீங்கன்னா, நான் சர்ச்சு கொயர்ல தான் வளர்ந்தவன். நான் ஒரு 13 வருஷம் எங்க சர்ச்சு கொயர்ல இருந்து பாடி, அப்போ அதுதான் என்னுடைய வளர்ச்சி. அதுதான் எங்க சிஎஸ்ஐ சர்ச்சில்
அப்போ 7:30 மணிக்கு இப்போலாம் மாறிடுச்சு, எல்லாமே மாறிட்டுங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அந்த காலம். ஒரு ஆமேன் சொல்லுங்கப்பா. 7:30 மணிக்கு 1ஆம் மணி அடிக்கும். தெரியுமா? இங்கெல்லாம் மணி கிடையாது தானே? கிடையாது. அங்கெல்லாம் 7:30 மணிக்கு 1ஆம். அவருக்கு தெரியும், நம்ம களக்காட்டில் எங்கள் ஊருக்கார ஒருத்தர் இங்கே இருக்கிறார். அவருக்கு தெரியும் தானே, உங்களுக்கு தெரியும் தானே? 7:30 மணிக்கு 1ஆம் மணி அடிக்கும். 1ஆம் மணி அடித்த உடனே ஐயோ 1ஆம் மணி அடிச்சுட்டு எப்படி 2ஆம் மணி அடிக்கிறதுக்குள்ள எல்லாம் உள்ள உட்கார்ந்து அசம்பிள் ஆயிடுவாங்க. ரொம்ப கேவலமா போச்சு இன்னைக்கு கிறிஸ்தவமும் சரி சபையும் சரி. ஐயர்வாள் பாட்டு பாட, ஐயர்வாள் எப்போ பிரசங்கம் பண்றாரோ அப்போ உள்ள பாதி பேர் வருவான். பார்த்துருக்கீங்களா? நீ தயவுசெய்து வராதே நான் சொல்றேன், பிரயோஜனமே கிடையாது. கர்த்தர் ஆராதிக்கிற பிள்ளைங்க தேவனுக்கென்று இந்த நாட்கள் விசேஷமான நாட்கள். இப்ப நீங்க நினைச்சு நேத்து நடத்துனீங்க தெரியுமா, அது ஒரு விசேஷமான நாட்கள். இன்னைக்கு ஒரு விசேஷமான நாட்கள். எப்படி இருக்கணும் நீங்க? ஆண்டவரே ரெண்டு ஸ்பெஷலான ஒரு நாள் ஆண்டவரே. ஏன்னா பைபிள் சொல்லுது, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்றதை விசேஷித்துக் கொள்ளுகிறான். அப்ப நாங்க ஆண்டவரே எங்களுக்கான விசேஷமான நாள். அப்ப அன்னைக்கு எங்க தூக்கத்தை நாங்க பெருசா பார்க்க கூடாது, எங்க பலவீனத்தை பார்க்க கூடாது. நாங்கள் முழு பலத்தோட உங்க சமூகத்துல 8 மணிக்கு நான் 7:30 மணிக்கே வந்து காத்திருக்கணும் ஆண்டவரே, காத்திருக்கணும் ஆண்டவர். உங்களை பார்த்து சொல்றேன், ஒரு சகோதரனாய் சொல்றேன், இனி அப்படி இருங்க. ஆண்டவர் வந்து பைபிள் சொல்லுது, ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா சங்கீதம் 14 நினைக்கிறேன். சங்கீதம் 14 எடுங்க பாப்போம். 14ஆம் வசனம் 2ஆம் வசனம் படிங்க பாப்போம். நல்ல கவனிங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து. எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்துட்டீங்களா? ஸ்கிரீன்லயும் போட்டுருங்க. நீங்க ஸ்கிரீனை பார்க்க, ஸ்கிரீன் ஆஃப் பண்ணுங்க. இதுவே ஒரு பெரிய சாபமா ஆயிடுச்சு. இப்போ பைபிளை கொண்டு வர மாட்டான், எல்லாம் இப்ப ஸ்கிரீனையே பார்த்துட்டு இருக்கான். பைபிளை கொண்டு வந்திருக்கீங்களா? எல்லாரும் தூக்கி காட்டுங்க பாப்போம். பைபிளை திறங்க. நிறைய பேர் பைபிளை தூக்கி நல்லா திறந்து காட்டுங்க ஐயா. சூப்பர். எல்லாரும் படிக்கலாமா? ரெடியா? தமிழ் படிக்க தெரியும் எல்லாருக்கும்? 14:2 ரெடியா? எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? 1 2 3. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். இன்னும் 2 நேரம் படிங்கப்பா. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்தார். புரிஞ்சுச்சா? என்ன சொல்லுது வசனம்? வசனம் என்னமா சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? தலைவரை சொல்லுங்க. தலைவரை, வசனம் என்ன சொல்லுது? உணர்வுள்ளவன். அது முதல்ல என்ன? தேடுகிற உணர்வான். என்ன உணர்வான்? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? அப்ப எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இன்னைக்கு பார்த்திருப்பார்? அட்வென்ட் திருச்சபையில, நாவலூர்ல தேவனை தேடுகிற உணர்வுல எத்தனை பேர் கரெக்ட் டைமுக்கு வந்து என்ன ஆராதிச்சாங்கன்னு கர்த்தர் பார்த்திருப்பாரா? பார்த்திருக்க மாட்டாரா? சும்மா இல்ல, கர்த்தர் பார்க்கிற. ஒண்ணு தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த அளவு நீ ஆண்டவரை பிடிச்சு வச்சிருக்கிறியோ, அவரை பிடிச்சுக்கிறியோ, அவருக்காக நீ வாஞ்சையா இருக்கிறாயோ, அதெல்லாம் உனக்கு கிரெடிட். ஆமா, சும்மா கிடையாது. அலைச்சல்கள் அவர் அறிந்திருக்கிறார். நீ எவ்வளவு தூரம். நான்லாம் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல எங்களோட ஊர்ல ஃபுல்லா பைக்ல ஊழியது போவேன். நான் ஃபுல்லா பைக்ல தான் டிராவல் பண்ணும். ஒரு காலம் ரொம்ப தூரம்லாம் டிராவல் பண்ணியிருக்கேன் பைக்ல. ஒரு நாள்லாம் முதுகு வலி ஆரம்பிச்சிச்சு. அப்பவுமே அந்த வயசுல 20 வயசுல ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ஏன்னா அவ்வளோ நேரம் டிராவல் பண்ணும். அவ்வளோ 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் பைக்கில் மியூசிஷியன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு பைக்லேயே ட்ராவல் பண்ணும். அப்போல்லாம் என் மனசு சந்தோஷப்படும். என்ன தெரியுமா? வலிக்கும் தெரியுமா? வலியும் இருக்கும் பாருங்க. வலி வரும்போது ஆண்டவர், இது உமக்காக ஆண்டவரே, உமக்காக ஆண்டவர், உமக்காக ஆண்டவர். இன்னைக்கு வாழ்க்கை, இன்னைக்கு கர்த்தர் வாழ்க்கையை மாத்திட்டார். பக்கத்து தெருவுக்கு கூட நம்ம கார்ல போகிற அளவுக்கு தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாத்தி வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் ஆண்டவர் உன் அலைச்சல்களை அறிந்திருக்கிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்ததுனால உனக்காக திறந்த வாசலை உனக்காக வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இனியாவது மாறுங்க. ஆமென். மனுஷனுக்காக சபைக்கு வராத, பாஸ்டருக்காக சபைக்கு வராத, கர்த்தரை பார்த்து வா. உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். உன் தேவன் பெரியவர், என் தேவன் மகா பெரியவர். ஆமென். ஒவ்வொரு நாள் ஆண்டவர் உங்களை பார்க்க நான் வரேன் ஆண்டவர், வந்து பாருங்க. அந்த அன்னைக்கு உனக்கு வார்த்தை வரும், அன்னைக்கு அந்த வார்த்தை உன்னை தொடும், உன்னை தூக்கி எடுக்கும். ஆமென். ஆண்டவர் நினைப்பார், என் பிள்ளை என்ன பார்க்க வந்திருக்கு, உன்னை ஆசீர்வதிச்சு அனுப்புவார். எந்த காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறியோ அதற்கு ஒரு அற்புதம் நடக்கும். அதுல விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கப்பா. சரி, எதுல விட்டேன் இப்ப சொல்லுங்கப்பா. எதுல விட்டேன்? எதுல விட்டேன்? கொடுக்க மாட்டேன், அதை விட்டீங்க பார். நானே மறந்துடுவேன் சில வேளைகள்ல, ஆனாலும் கரெக்டா எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு வந்துடுவார். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொடுக்க மாட்டேன். இப்படிதான் இருக்கிறேன். சரியா? இப்படிதான் கையை அடைச்சிட்டு கையை ஹோல்ட் பண்ணி தான் இருக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல பாருங்களேன். ஏன் அக்கா பாருங்கன்னா எனக்கு தலை குனிஞ்சு இருக்கீங்களா? பக்கத்துல பாருங்க, கை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க, இப்படிதானே இருக்கு உன் வாழ்க்கை? கொடுக்க மாட்டாதபடி தானே இருக்கு. சொல்லுங்க, இனி இப்படி அல்ல, இனி இப்படி அல்ல, இப்படி கொடுக்கிறவன். ஆமென். உன்னுடைய நன்மைகளை கொடுக்கிறவனா, ஷேர் பண்றவனா. எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? கொடுக்கிறவனாய், கொடுக்கிறவனாய் ஷேர் பண்ணுவேன். எதையும் கொடுத்துட்டே இருப்பேன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க ஆண்டவர் இன்னைக்கு அந்த ஒரு ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்கட்டும்? இந்த நாளிலிருந்து என்னை கொடுக்கிறவனாய், கொடுக்கிறவளாய் என்னை கர்த்தர் அலங்கரிப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க, விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நல்ல கை வைத்து சொல்லுங்க பாப். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். Come on. என்னை மேய்க்கின்றார். இன்னும் புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களில் நல்லா நல்லா தண்ணீரண்டை கூட்டி சென்று தண்ணீரண்டை தண்ணீரண்டை கூட்டி சென்று நல்ல சந்தோஷமா சிரிச்ச முகமா, சிரிச்ச முகமா புல்லுள் சிரிச்ச முகமா பாடுங்கடா. லல்லாலா என்னை மேய்க்கின்றார் இடங்களிலே லல்லாலா தண்ணீரண்டை ஆமென் ஆமென் தண்ணீரண்டை சந்தோஷமா புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார் தண்ணீரண்டை. ஆமென். பக்கத்துல ஒரு நிமிஷம், பக்கத்துல உள்ளவங்க மேல தோல்ல போட்டுக்கிறீங்களா? நல்லா நல்லா நின்னுங்க, ஜோடி ஜோடியா உட்காந்துக்கும். ஆமென்.
நல்ல போட்டு விசுவாசத்தோட உள்ளுள்ள இடங்கள் அப்படி அசைஞ்சு என்னை மேய்க்கின்றார். ஆஹா புல்லுள்ள இடங்களிலே நல்லா என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை ஆஹா கூட்டி சென்று ஹே ஹே தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று ஆமென் தாகம் தீர்க்கின்றார். ஆமென் கூற இல்லையே கூற இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே. ஆஹா கூற இல்லையே கூற இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் கமோன் ஆண்டவர் தேடுவோர் ஆஹா சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆமென் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை ஆஹா புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று ஆஹா தாகம் தீர்க்கின்றார். மனேமன் தண்ணீரண்டை கமோன் கூட்டி சென்று ஆஹா தாகம் தீர்க்கின்றார். எல்லாருமா கூற இல்லையே கூற இல்லையே ஆண்டவரை தேடுவோர் ஆமா இல்லையா எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு குறை இல்ல எனக்கு குறை இல்ல இனி இப்படி அல்ல இனி எல்லாம் சொல்லுங்க இனி இப்படி அல்ல குறை இல்லையே குறை இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே. ஆஹா குறை இல்லையே குறை இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே. எதிரிகள் மோன் வீரந்தோன்றை ஆயத்தப்படுத்துகிறார். ஆஹா எதிரிகள் மோன் வீரந்தோன்றை ஆயத்தப்படுத்துகிறார். ஆஹா என் தலையை என்னையினார் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை என் நல்ல விடுதலையோடு நல்ல பாடலாமா அபிஷேகம் செய்கின்றார். எல்லாம் சொல்லுங்க எதிரிகள் மோன் வீரந்தோன்றை நீங்க மட்டும் நல்ல கையை தட்டி சந்தோஷமா ஆமென். இனி நான் ஷேர் பண்ண போறேன்னு சொல்ற பிள்ளைங்க என்ன அபிஷேகம் பண்ணுகிறார் இனி என் பாத்திரம் நிரம்பி வழிதுன்னு சொல்ற பிள்ளைங்க விசுவாசத்தோட ஆமென். இன்னும் எதிரிகள் மோன் வீரந்தோன்றை எல்லாம் சொல்லுங்க படுத்தி விட்டாரு போடலாமா ஆஹா விருந்தோன்றை ஆயத்த படுத்தி விட்டார் என் தலையை என்னையினார் அபிஷேகம் செய்து விட்டார். என் தலையை நல்ல சந்தோஷமா என்னையினார். ஒரே நிமிஷம் அபிஷேகம் இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை ஒரு ஆமென் சொல்லுங்க. அதாவது சத்துரு நிறைய நேரங்களை உன்ட சொல்லிட்டான் இதுதான் உன் அளவு உன் கையில இதுதான் இருக்கு 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்கு இந்த கட்டுல இருந்து இந்த நன்மை இதுக்கு பிறகு நீ பெருசா பார்க்கவே முடியாதுன்னு நிறைய காரியங்களை சத்துரு சொல்லி இருப்பான் ஆமா வல்ல சொல்லுங்க உன் அளவு இதுதான் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தாவீது இந்த வார்த்தை சும்மா பாடல ஏன்னா தாவீது யுத்த களத்துல போய் நிற்கும் போது அவன் சகோதரர் எல்லாரும் அவனை கடிந்து கொள்றான்களாம் நீ எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லி நீ இங்கெல்லாம் வரக்கூடாது உன் பொசிஷன் வேற நீ இருக்க வேண்டிய இடம் வேற. ஆனா அன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என் பொசிஷனையே மாத்துவார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க என் நிலைமையே கர்த்தர் மாத்துவார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமென். இதுதாங்க என் பிசினஸ் இதுதாங்க என் தொழில் இதுலயே உன்னை ஆசீர்வதிப்பார் விசுவாசிக்கிற பிள்ளைங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே.
பிரதர், அவர் பேர் என்ன? சாரி, உங்க பேரு? ஜெபராஜ். அவர் அதை சொல்லிட்டு இருந்தார். அப்போ நாங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். நாங்கள் தண்ணி கேன் பிஸ்னஸ் பண்ணுறோம் பிரதர். அப்போ நான் கேட்டேன், அதிலலாம் என்ன பெருசாக இல்லை, ஒரு டெய்லி ஒரு 150 சொன்னீங்களோ, ஒரு 150 கேன் போகும், டெய்லி ஒரு 1000 ரூபா சம்பாதிச்சிருவேன் அப்படி சொன்னார். அப்போ நான் இப்போ எனக்கு ஆவியில் வந்தது, அவருக்கு மாத்திரம் இல்லை உங்களுக்குலாம் சேர்த்து. தண்ணி கேன் போட்டால் இவ்வளோ தாங்க கிடைக்கும் நிறைய பேர் வச்சுருப்பான். ஆமாம் இல்லை சொல்லுங்கள். தண்ணி கேன் போட்டால் இவ்வளோ தாங்க, ஒரு கேனுக்கு 5 ரூபா கிடைக்கும், இல்லைன்னா ஒரு 10 ரூபா கிடைக்கும், இவ்வளோ தான் கிடைக்குன்னு ஒரு கணக்கை போட்டு இவன் இவ்வளோ தாங்க இருப்பான்னு ஒரு எண்ணம் மற்றவர்களுக்கு இருக்கும். ஆனால் எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் இன்னைக்கு உனக்கு திறக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, அவர் உனக்கு இன்னைக்கு திறக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, வாங்கிக்க 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 வாங்கிக்க. அவர் இன்னைக்கு உனக்கு திறக்க ஆரம்பிச்சிட்டாரோ. அதனாலதான் தாவீது சொல்றார், யுத்த களத்துக்கு போய் நிற்கும் போது நீ எதுக்குடா இங்க வந்தேன்னு அவன் சகோதரன் தாவீதை பார்த்து கேட்கிறான். உன் அகங்காரத்தை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப அவன் சொன்னா, நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எத்தனை நாட்கள் நான் மறைந்திருப்பேன், எத்தனை நாட்கள் அந்த ஒரு சின்ன வட்டத்தில் இருப்பேன். கர்த்தர் என் பொசிஷனை மாற்றுகிறதற்கு ஒரு நேரத்தை கர்த்தர் ஆரம்பிச்சிட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு உன் பொசிஷனை உயர்த்துறதுக்கு கர்த்தர் ஒரு நேரத்தை ஆரம்பிச்சிட்டார், ஒரு காலங்களை ஆரம்பிச்சிட்டார். உனக்காக, உன் வருகைக்காக ஒருத்தன் காத்திருக்கிறான். அவனை உன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்களா? அப்போ தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை இது. என் தலை, எல்லாம் சொல்லுங்க, என் தலையை. என் தலையன்னு சொல்லும் போது உங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, என் தலையை எண்ணெயினா அபிஷேகம். எத்தனை பேருக்கு வேணும் இன்னைக்கு என் தலையை எண்ணெயால் அபிஷேகம்? சொல்லுங்க ஆமே. அப்ப எல்லாம் சொல்லுங்க, என் தலையை எண்ணெயினா. நல்ல சத்தமா, என் தலை நல்ல அபிஷேகம் செய்து விட்டார். இன்னும் 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 என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டார். இன்னும் 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 என் தலையை எண்ணெயினால் ஆமென் அபிஷேகம் செய்து விட்டார். நல்ல 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 என் தலையை, என் நல்ல விசுவாசத்தோட நம்பிக்கையோட கையை தட்டி, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டார். அவன் என் தலையை எண்ணெயினால் ஆஹா அபிஷேகம் செய்து விட்டார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டார். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி கொடுக்க மாட்டேன் அல்ல, இனி என் கைகள் மூடி அல்ல, என் கரங்கள் திறந்திருக்கத்தக்கதால். வான்ட்டிருந்து எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? யான்ட்டிருந்து நன்மைகள் வழிஞ்சு போயிட்டே இருக்கட்டுமே, வன்மை போயிட்டே இருக்கட்டுமே. உனக்கு தெரிஞ்சு நீ கொடுக்கறதில்ல, உனக்கு தெரியாமையே நீ கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதத்தை எத்தனை பேருக்கு வேணும்? அவங்க நல்ல கைத்தட்டி வாங்கிக்கோங்க பார்க்கலாம். உனக்கு தெரிஞ்சு மாத்திரம் நீ கொடுப்பதல்ல, நீ தெரிஞ்சு மாத்திரம் நீ கொடுப்பதல்ல, நீ தெரியாமலே உனக்கு கொடுக்கும்படியார் உன் நன்மைகள் அப்படியே, ஆசீர்வாதங்கள் அப்படியே, உன்னுடைய மேன்மைகள் அப்படியே. Malta kabadaraba shantalaraba libadara se rakapatalaraba se.
இனி இனி கொடுக்கிறவனாய் கைகள் எல்லாம் சொல்லுங்க. அந்த கட்டுகளை உன் கை இவ்வளவு நாள் கட்டப்பட்டிருந்தது. சொல்லுங்க பக்கத்துல பாசம், உன் கைகள் இவ்வளவு நாள் கட்டப்பட்டதா இருந்தது. இன்னைக்கு அந்த கட்டப்பட்ட கைகள் எல்லாம் கத்தரனை கட்டவிழ்க்கிற ஒரு நேரம். எத்தனை பேருக்கு வேணும்? உன் கட்டப்பட்ட கைகள் எல்லாம் கட்டவிழ்க்க வேண்டிய ஒரு நேரம். உன் கைகள் எல்லாம் அவிழ்க்கப்பட வேண்டிய ஒரு வேளை. எஸ், விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அவங்க மட்டும் கை உயர்த்துங்கப்பா. நல்ல வாழ்க்கை. நான் உடனே ஒன்று சொல்றேன், ஒரே ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்கு மகிமை ஆசீர்வாதமாய் வாழுங்க. ஆமென். நீ பிறந்தது வளர்ந்தது வேணா, ஆண்டவர் அறியாத வரைக்கும் வேணா நீ சிறுமையில இருந்திருக்கலாம். ஆனா இயேசு அறிந்து கொண்ட பிறகு யாராலும் சிறுமையில் இருக்கவே முடியாது. ஏன்னா அவர் சிறுமையில் இருக்கிறவனை, சிறியவனை தூக்கி விடுகிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், அவனை தனது ஜனத்தின் அதிபதிகளோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுகிறவர். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆண்டவர் அறிந்த பிறகு எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதம் தான். அப்போ இவ்வளவு நாள் கொடுக்க மாட்டேன்னு இருந்த லாக்கு, எல்லாரும் சொல்லுங்க, அந்த லாக்கு அன்லாக் ஆகிறது. இன்னைக்கு நான் ரிலீஸ் பண்ண, எல்லாம் கைகளை உயர்த்திக்குவீங்களா? அந்த ஆசீர்வாதத்தை நான் ரிலீஸ் பண்றேன் உங்க மேல. நீங்க எல்லாம் எனக்கு நேரா கை நீட்டுங்க பாப். நீங்க எல்லாம் என்ன ஆசீர்வதிக்க, நான் உங்களை ஆசீர்வதிக்க. நல்லா இருக்கு அடியில. எத்தனை பேர் என்ன ஆசீர்வதிக்கன்னு ஆசைப்படுறீங்க? அப்ப ரெண்டு கையை உயர்த்தி ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை உங்க மகனுக்கு கொடுங்க. நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு நேர கையை கொடுத்து சொல்றேன். என்ன பார்த்து கை நீட்டுங்கன்னு சொன்னேன். என்ன பார்த்து நீட்டுங்க. நான் வாங்கிட்டு போறேன் உங்ககிட்ட இருந்து. இந்த சபைக்கு வந்ததுனால ஒரு ஆண்டோட ஆசீர்வாதத்தை நானும் வாங்கிட்டு போறேன். நல்லா ரிசீவ் பண்றேன். ஆண்டவர் என்ன பார்த்து பிளஸ் பண்ணுங்க, நான் உங்களை பார்த்து பிளஸ் பண்றேன். ஆண்டவரே, ஆசையோட கைகளை நீட்டி இருக்கிற அத்தனை பேர் மேலையும் அந்த ஒரு ஆசீர்வாத மலையை, அந்த கொடுக்கிற ஒரு மலையை, இனி கைகள் கட்டப்பட்ட கைகள் அல்ல ஆண்டவரே, இனி கட்டவிழ்க்கப்பட்ட கைகளாய், அள்ளி கொடுக்கிற கைகளாய் ஆண்டவர், இனி வாங்குகிற கையாய் அல்ல, இனி கொடுக்கிற கைகளாய் உங்க பிள்ளைகளை இப்பொழுதே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இந்த சபையை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, இந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, அன்பு பாஸ்டரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இனி கொடுக்கட்டும். இனி அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த 2025 இருந்து உங்க பிள்ளைகள் காணட்டும், காணட்டும். I release in the mighty name of Jesus. I release the blessing, Father. I release the blessing, Father. எல்லா ஆசீர்வாதம் ரிலீஸ் பண்றோம் பரலோகத்திலிருந்து கிறிஸ்துவின் மூலமா எங்களுக்காக வைத்த ஆண்டவர் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடியே ஆண்டவர் தமது எங்கள் தேவன் தமது மிகுந்த ஐசுவரியத்தின்படி எங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் என்ற வார்த்தை இந்த சபையில நிறைவேறுவதாக. எல்லா கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. கம் ஆன். மகிமையில் நிறைவாக்குவா, மகிமையில் நிறைவாக்குவா. மால்டா லா காமாஷாடா. ஆமென். அப்போ அந்த சின்ன பையன், அவனுக்கு தெரியும், சூப்பர், நல்ல ஒரு வெளிப்பாடா வந்துட்டு இருக்கு, வாங்கிட்டே இருங்க. ஆமே. எத்தனை பேர் இந்த வார்த்தை பிரயோஜனமா இருக்கு சொல்லுங்க. ஆமே. அவன் நினைச்சானா, இது என் கையில் இருந்தா இப்படியே முடிஞ்சு போயிடும், இது போக வேண்டியவர்கிட்ட போகுச்சுன்னா இது வந்துகிட்டே இருக்க போகுது, பெருகிக்கிட்டே இருக்க போகுது. புரியல நிறைய பேருக்கு. அந்த ஒரு வெளிப்பாடு அவனுக்கு இருந்துச்சு. அதான் சீஷர்கள் கேட்ட உடனே, யாருக்கு கேட்கிற? இயேசு கேட்டார். இயேசு கேட்ட உடனே அப்படியே மொத்தத்தையும் கொடுத்துட்டான். அவனுக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்துல யான்ட்ட இருந்தது தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வான்ட்ட இருந்தது தான், வாங்கிட்ட இருந்தது தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாங்கிட்ட இருந்தது தான். வாங் கண்ணே நம்ப முடியாத அளவுக்கு. எத்தனை பேருக்கு ஆசை வாங்கிட்ட இருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னும் கொஞ்ச நாட்களில், இந்த மாதம் முடிவதற்குள்ளாக, இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக
ஆண்டவர் உன் கண்ணே நம்ப முடியாத அளவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வாங்கய்யா. நல்ல 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 கையை தட்டி கமா. உண்மையா சொல்றேன், நல்ல ஒரு வெளிப்பாடா ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். ஆமென். அவன்கிட்ட இருந்த கொஞ்சத்தை இது என் கையில் இருந்திருந்தா அந்த இருக்கிறது கூட காலியாய் போயிரும். அவர்கிட்ட கொடுத்தா பெருகவும் பண்ணுவார் மீதியான துணிக்கைகளை. சூப்பர், நல்ல நல்ல ஆமே. எத்தனை பேருக்கு ஆசை அந்த ஆசீர்வாதம் என் மேல வரணும் ஆண்டவரே? ஆமே. சந்தோஷமா கையை அசைச்சு ஆமென் சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. இப்போ அதான் சொன்னேன், எல்லா பக்கத்துல பசங்க டபுளா வரப்போகுது சொல்லுங்கப்பா. டபுள் மீன்ஸ் என்னன்னா, நீங்க அது இப்ப இருக்கிறது ரெண்டா பெருகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட போகும்போது எல்லாருக்கும் கொடுக்கிற மாதிரி அது பெருகுது. அடுத்தது நீ கேரி பண்ற அளவுக்கு அது பெருகுது. உன் நன்மையை நீ சூப்பர்ல, இந்த வார்த்தை சூப்பர்ல, ஆமாவா இல்லையா? நான் பேசுறது புரியுதா இல்லையா? உன் நன்மைய நீ தூக்க முடியாது. அந்த ரெண்டு பைய தூக்குங்கப்பா. நான் தூக்கு வேற இந்த மாதிரி பேக் வச்சிருக்கீங்களா? மொத்தம் இவனவா ஜாஷுவா தானே? நீ தானே? வா வா, இவன் கையில கொடுங்கப்பா. இந்தா மொத்தமும் உனக்கு தான். இந்தா நிறம் ராமன் சொல்லுங்க. வேற இன்னும் இருக்கா? இன்னும் இருக்கா? என்னங்க இருக்கா இல்லையாங்க? கோணி எல்லாம் தூக்கிக்கிட்டு அப்படி போற மாதிரி இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு அலையில. சொல்லுங்கப்பா, நீ இதை இப்படி தூக்க கூடாது, இப்படி போட்டுக்க. தூக்கு, அது நன்மை. அப்படிதான். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஐயா உன்கிட்ட இருந்தது முதல்ல, ஒரு நிமிஷம் கீழே வைமா. உன்கிட்ட முதல்ல இருந்தது இப்படி உன் கை ஏந்துற அளவு தான் இருந்துச்சு. பிடிச்சிக்கிறேன், அந்த கதை கீழே வச்சுக்க. உன் கை முதல்ல உன் கை ஏந்துற அளவுக்கு தான். சூப்பர், புரியுதா இல்லையாங்க? புரியுதா இல்லையா? உன் கை ஏந்துற அளவுக்கு தான் முதல்ல அந்த நன்மைகளின் அளவும் உனக்கு இருந்தது. ஆனா ஆண்டவர் அதை ஆசீர்வதித்த பிறகு அது உன் கை அளவு தாங்கல. உன் கை அளவு தாங்கல. மொத்தமா கட்டி அப்படி தூக்கு நிரம்பி சிந்துற அளவுக்கு இப்படி எடுத்துக்கல. நிரம்பி சிந்துற. நல்ல சத்தமாக சொல்லுங்க சத்தமா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். சத்தமா சொல்லுங்க ஜீசஸ். மாகாதலபா. ஆமென். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்படிதான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். நீ இறக்க கூடாது, நீ மேலே வச்சுக்க. கொடுத்தவன் என்னைக்குமே வெறுமையாய் போக கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அந்த சின்ன பையன் எப்படி வீட்டுக்கு போயிருப்பான்? நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவன் அம்மா கிட்ட போய் சொல்லியிருப்பான், அம்மா நீ எனக்கு 5 அப்பம் 2 மீன் தான் கொடுத்த, நீ எனக்கு ஒரு வேளைக்கு தான் கொடுத்த. ஆனா என் ஆண்டவர் எனக்கு எத்தனையோ நாட்களாய் நீ புசித்து திருப்தியாகிற அளவுக்கு. நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க, நல்ல ஆவியில் நிரம்புங்க. அந்த ஆசீர்வாதம் அப்படியே இறங்கட்டும் உன் மேல. வரும்போது நீ கண்ணீரோட தான் வந்திருப்ப. பைபிள் அழகா ஒரு வசனம் இருக்கு பார், அள்ளி தூவும் விதைகளை சுமந்து திரிகிறவன் அழுகையோடு திரும்பி வருகிறான், ஆனால் தான் அரித்த அரிக்கட்டுகளை அவன் திரும்பி கொண்டு வரும்போது
கம்பீரத்தோட. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த 2025ல என்னை கர்த்தர் கம்பீரமாய் 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 நீ கொஞ்சம் சந்தோஷத்துல இரு. இதை நீ சாதவா நினைச்சுக்காத. இப்படிதான் உன் வாழ்க்கை இருக்க போகுது இனிமே. ஆமா, சும்மா ஒருத்தனை கூட்டு நான் பண்ண மாட்டேன். அதுல ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கும். சும்மா ஒருத்தர் அப்படி கூட முடியாது. நான் புரியுதா நான் சொல்றது? எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? இது நல்லா இருந்துச்சு தானே? என்ன அம்மா வரலையே சொல்லுங்க. இவ்வளவு நாள் நீ உன் கை ஏந்துற அளவு தான் உன்கிட்ட அளவு இருந்தது. அந்த சிறுவன்ட்ட 5 அப்பம் 2 மீன் மேக்ஸிமம் எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ இருந்திருக்கும்? யாராவது இங்கே வச்சிருக்கீங்களா? ஸ்நாக்ஸ் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? எங்க சாப்பிட மாட்டாங்க கேட்குறேன் நான். சின்ன பிள்ளைங்களாம் கொண்டு வந்துருப்பீங்க, சின்ன பிள்ளையோட அம்மாமார்கள்லாம். வேற இருக்கா? 5 அப்பம் இருக்குங்க. வேற ஏதாவது இருக்கா? பிரெட் வச்சிருக்கீங்களா? பிரெட் யாராவது? அந்த அம்மா டிஃபன் பாக்ஸில் சோறையே கொண்டு வந்திருப்பாங்க போல. சூப்பர், கொடு, நீனே சாப்பிடு. அவன் அவ்வளவு நேரம் யோசிச்சிருக்கான், நம்மகிட்ட இருக்கிறதே ஒண்ணுதான், இதையும் கொடுத்துட்டா என்ன. அப்புறம் அவனுக்கு மனசு மாறிட்டான். ஓ, நமக்கும் பெருகும் போல, நம்மகிட்ட இப்ப ஒண்ணுதான் இருக்கு, கொடுத்தா நிறைய வரும் போல. ஆமா இல்லையா சொல்லுங்க. அப்போ 5 அப்போ 2 மீன் மேக்சிமம் அவன் கையை ஏந்தி கொண்டு வர்ற மாதிரி ஒரு அந்த காலத்தில் வச்சிருந்திருப்பான். அப்போ சீஷர்கள்லாம் நினைச்சாங்க என்னன்னா, இந்த அளவை வச்சு நம்ம என்ன பண்றது? எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? உன்கிட்ட இருக்கிறத பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ உன்கிட்ட இருக்கிறத பெருக பண்ணுவார். ஆமென். சிரிங்க, தப்பு கிடையாது. சிரிக்கிறதுல ஏன் மிச்சம் வைக்கிறீங்க? நல்லா சந்தோஷமா ஜாலியா இருக்கு, சந்தோஷமா இருக்கிறது. ஆமென். இப்போ இதை கீழே வச்சிருக்கா? இப்போ பத்திரமா இருக்கு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. கரெக்டான ஆள் இவர் தான். சரி, அதையும் கீழே வச்சிருப்பா. இந்த பிடிச்சிக்க. அவங்க அம்மா சொல்லி, ஐயா உனக்கு மட்டும் பத்திரமா வச்சிருக்கேன், இதை பத்திரமா யாருக்கும் கொடுக்காம, நீ வேற இயேசுவை பார்க்க போற, நிறைய கூட்டம் வரும், பத்திரமா என்ன செஞ்சுக்க, சாப்பாடை சொல்லுங்க. ப்ராக்டிக்கலா உங்க பிள்ளைக்கு நீங்க சாப்பாடை ஸ்கூலுக்கு கொடுத்து விடுவீங்க தானே? என்ன சொல்லி கொடுத்து விடுவீங்க? மிச்சம் வச்சிடாத, எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படி சொல்லி தானே கொடுத்து விட்டுருப்பீங்க. அதே போல அந்த சிறுவனுடைய தாயார் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? ஒருவேளை, மகனே பத்திரமா சாப்பிட்றா, இயேசுடைய கூட்டத்துக்கு போற, 1 நாள் ஆகுதோ 2 நாள் ஆகுதோ 3 நாள் ஆகுதோ தெரியாது, இது அந்த இருக்கிற வரைக்கும் உனக்கு கொஞ்சம் பிரோஜனமா இருக்கும்னு சொல்லி ஒரு சின்ன பேக் பண்ணி ஒரு சின்ன கூடையில கொடுத்து விட்டுருக்கலாம். படிக்கும்போது அந்த 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 இடத்துக்கே போயிடணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். நம்ம எல்லாம் இப்ப எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? மலையில இயேசு கிறிஸ்து கூட உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஏமே பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரசங்கம் நடந்துட்டு இருக்கிற. உள்ளதை எடுத்துறாதப்பா, சண்டைக்கு வந்துட போறாங்க. எடுக்கலாமா? அவங்க கூட தான் கொடுப்பாங்களே, சும்மா சொல்றேன். அதிரசம் நீங்க செஞ்சதா? கடையில் வாங்கினதா? அல்லேலூயா. பத்திரமா வச்சுக்கப்பா.
யாரும் பிடிங்கிறாம பார்த்துக்கப்பா. அவன் இந்த சின்ன அளவோட அவன் நினைச்சான் மால்டா லாக்காமா, இப்போ இருக்கிற இந்த அளவு வீட்டுக்கு போகும்போது அவன் தூக்கும் போது கூட அவன் நினச்சிட்டு வந்திருப்பான், ரிட்டர்ன் போகும்போது நம்ம சாதுவாக தான் போக போகிறோம், வெறுமையாகத்தான். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? இது நல்லா இருக்குப்பா. நான் மீட்டிங்கை முடித்து நான் போகும்போது வெறுமையாகத்தான் இருக்கிற சாப்பாடு எல்லாம் என்ன செஞ்சிடும், காலியாயிரும். வெறுமையாகத்தான், வெறும் கூடையை தான் நான் கொண்டு போக போகிறேன்னு அவன் நினச்சிட்டு தான் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்திருப்பான். ஆனால் எத்தனை பேர் நம்புறீங்க, வெறும் கூடை அல்ல, மீதியான துணிக்கைகளை அள்ளக்கூடிய அளவு. நீ ஒரு சின்ன அளவோட தான் இந்த கூட்டத்துக்கு வந்த. இது நல்லா இருக்கு. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப். நேற்றை தினம் கூட்டமா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற கூட்டமா இருக்கட்டும், நீ உள்ள வரும்போது, இந்த கூட்டத்துக்கு வரும்போது ஒரு சின்ன அளவோட தான் இந்த கூட்டத்துக்குள்ள வந்திருப்ப, சின்ன மனசோட தான் இந்த கூட்டத்துக்குள்ள வந்திருப்ப. ஆமாவா இல்லையா சொல்லுங்க? ஆமாவா இல்லையா? ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க, இந்த கூட்டத்திற்கு பிறகு இனி சின்ன அளவல்ல, கர்த்தர் எனக்கு பெரிய அளவுகளை, பெரிய அளவுகளை, பெரிய அளவுகளை, பெரிய அளவுகளை, அந்த அந்த சின்னது என்கிற அந்த கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து போட்டு, ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். அப்போ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னெல்லாமோ பார்க்க போறோம் சொல்லுங்க பா. இல்ல இதெல்லாம் ப்ராஃபஸியான வார்த்தை, தீர்க்க தரிசனம். பக்கத்துல கைப்பிடிச்சு என்னெல்லாமோ பார்க்க போறோம் லைஃப்ல. எத்தனை பேர் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமென். இப்போ வரைக்கும் நீ பார்த்துட்டு இதை தானே பார்த்துட்டு இருக்க, இந்த சின்ன அளவை தானே பார்த்துக்கிட்டு இருக்கிற. இதுக்குள்ள இருக்கிற அந்த அந்த 2 அதிரசம், அந்த கொஞ்சம் கடலை, கொஞ்சம் அவள் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா, பரவாயில்ல, வெரைட்டிஸா கொண்டு வந்திருக்கீங்களா சபைக்கு. இப்படி கொஞ்சத்தை தான் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற. இன்னும் கொஞ்ச நாள்ல, கொஞ்ச நாட்கள்ல நீ நிறைய என்னெல்லாமோ நம்ம லைஃப்ல பார்க்க போகிறோம். என்னெல்லாமோ நம்மலாம் பார்க்க போறோம் இனி. ஆமென். இன்னைக்கு வேணா அந்த சின்ன வீட்டுல, அந்த வாடகை வீட்டுல நீ உட்கார்ந்து வாழ்க்கையை நீ தள்ளிக்கிட்டு இருக்கலாம். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க, சீக்கிரமா சொந்த வீட்டையே நீ காணும்படியாய்? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை வேணும்? ஒருவேளை சொந்த வீடு இருக்குங்க, ஆனா எங்களுக்கு இது பத்தாதபடி இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய, இன்னும் கொஞ்சம் ஒரு மேன்மையான, இன்னும் கொஞ்சம் ஒரு உயரமான நல்ல ஒரு இடத்துல ஆண்டவர் எங்களை கண்டிப்பா ஆண்டவர் அதையும் செய்வார், அதையும் கொடுப்பார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி come on. சபையில ஒருவேளை ஃபேமிலியோட வர்றவங்க வந்து, இப்ப பைக்ல வர்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில வேளைகள்ல குடும்பத்தால் எல்லாரையும் கூட்டிட்டு வர்றது கஷ்டமா இருக்கும். ஆமா இல்லை சொல்லுங்களேன்? ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்குலாம் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சு நல்ல ஒரு வாகனத்தை ஆண்டு வாங்க தைக்கணும்? கை உயர்த்துங்க பாப்போம். வேணுமா வேண்டாமா? நல்லா தப்பு இல்லைங்க, அதெல்லாம் நல்லா ஆண்டவருடைய பிள்ளைங்க நல்லா வாழணும். அதான் நான் சொன்னேன்ல, நல்லா ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல பெருசெல்லாம் பெரிய ரொம்ப 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 நாளா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தரையிலிருந்து தான் நாளாக வந்துடுவேன். ஸோ மேலேருந்தே குதிக்கல. வாழ்க்கையில் கஷ்டம்னா என்னன்னு எனக்கு தெரியும். சில எவ்வளோ விஷயத்தை பார்த்து நம்ம ஏங்கி இருப்போம். ஆமாவல்லையே சொல்லுங்க. ஆனால் என் ஆண்டவர் ரொம்ப நல்லவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? F மைனர் G மைனர் வச்சு எனக்கு வந்து இந்த பாட்டில் இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன் நான். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணும். ஆமாவா இல்லையா? எத்தனை பேருக்கு ஆசைங்க இந்த வருஷம் என் ஏக்கத்தெல்லாம் தீர்க்கணும்னு சொல்லி? அப்ப நான் சொன்னேன் தானே, பைக்கே நம்ம வாழ்க்கையில பெரிய கனவா இருந்த காலங்கள்லாம் உண்டு. என்னது? பைக். அப்போ ஒரு நாள் ரொம்ப ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா நீங்க எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தீங்கன்னா
இந்த ஊழியத்துக்கெல்லாம் போகிறோம், நைட்லாம் வரோம், ரொம்ப நேரம் கழிச்சுலாம் வரோம். சில நேரங்களில் ஒரு முறை எனக்கு மறக்கவே முடியாது. ஒரு மீட்டிங் போயிருக்கிறேன் எங்கள் ஊர் சைடு. உங்களுக்கு 4 மாவடி தெரியும் தானே? அங்கே ஒரு சபையில் ஒரு மீட்டிங்காக நான் போயிருக்கிறேன். அப்போ நான் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு அங்கே போகிறேன். சரியான மழை, ஃபுல் தண்ணி நனைஞ்சு போய் அங்கே நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன். ஃபுல்லாக தனியாக சர்ச்சுக்குள்ளே ஓடுது. அப்போலாம் மனசில் என்ன தோணுச்சு, ஒரு கார் இருந்திருந்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே. நினைப்போமா நினைக்க மாட்டோமா சொல்லுங்கள்? ஊழியம் செய்கிறதுக்கு நிறைய பேர் யோசிப்போம், என்ன ஊழியம் செஞ்ச கார் வேணுமா? ஊழியம் செய்கிறதுக்கு கார் இல்லை, எல்லாமே வேணும். ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமே. நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டாங்க ஊழியக்காரங்கன்னா பஞ்ச பரதேசியாகவே இருக்கணும். நல்லா வாழுங்கய்யா, ஆண்டவருக்கு நாமத்துக்கு மகிமையா. ஒரு காலம்தான் பஞ்ச பரதேசியா இருந்தோம். அவர் உள்ள வந்த பிறகு அப்படியா இருக்கணும். அவர் ராஜா, ராஜாதி ராஜா. அவர் புள்ள நீயும் அப்படிதான் இருக்கணும்னு எனக்கு கத்து கொடுத்தார். சொல்லுங்க. அப்ப நான் ஆசைப்பட்டேன் என்ன தெரியுமா? நான் ஆசைப்பட்டது என்ன தெரியுமா? எத்தனை பேர் பிரயோஜனமா இருக்கு சொல்லட்டா? என் கதையை தான் சொல்ல போறேன். சொல்லட்டுமா? வேணுமா வேண்டாமா? இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடுறேன். எப்பவுமே சொல்லட்டுமா? கை உயர்த்துங்க. அதான் அடுத்தவன் கதை நான் டக்குன்னு கேட்போம் நம்ம. நல்லா சும்மா சிரிக்கிற கதை எல்லாம் சொல்றேன் நான், நல்லா சந்தோஷமா. ஏன்னா உங்க முகத்தெல்லாம் பார்த்து இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணணுமே, அதுக்கே எனக்கு கிருபை வேணுமே. சொல்ல மாட்டேங்கிறீங்களாங்க ஐயா? சொல்லுங்க ஆமே. எத்தனை பேர் உண்மையாகவே நான் வந்தது சந்தோஷம் நினைக்கிறீங்க? உண்மையாவா? இது வஞ்சக புகழ்ச்சியா இல்லல்ல? வஞ்ச புகழ்ச்சினா தெரியுமா? தெரியும் தானே? என்னது சொல்லுங்க பாப்போம். புகழ்வது போல ஈகழ்வது. கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி இருக்கவே இருக்கக்கூடாது. நம்ம நல்லா வாழ்த்தணும் ஒருத்தரை. ஆமே. ஆமா, ஒண்ணு சொல்றேன். நான் எப்பவுமே சொன்னேன், இருதயம் நல்லா இருந்தா போதும். முதல்ல இந்த மனசுக்குள்ள அப்படியே ஒரு வக்கரத்தை வச்சுட்டு அப்படிலாம் இருக்காதீங்க, சரியா? ஒன்னையும் வாழ்க்கையில கொண்டு போறது கிடையாது. இன்னைக்கு மரித்தா கூட அவருடைய செல்ல பிள்ளையா அவர் மடியில போய் உட்கார்ந்துடணும். ராமே, அப்படி ஒரு வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வாழுக்கும் போது சும்மா போட்டுக்கிட்டு பெருசா ஒண்ணுமே இல்லைங்க லைஃப்ல. பிரசங்கிக்கு பிறகுதான் உன்னத பாட்டு வரும். பார்த்திருக்கீங்களா? என்னது சொல்லுங்க? பிரசங்கிக்கு பிறகுதான். பிரசங்கில தான் சொல்ற. பிரசங்கியுடைய மெயின் தீம் என்ன சொல்லுங்க பாப்போம். சூப்பர்க்கா, சொல்லுங்க. மாயை மாயை. சும்மா ஒருத்தன் எழுதல, 1000 பொண்டாட்டியை கட்டினவன் எழுதுறான். இந்த பாரு கை தட்டுறாங்க பாரு அக்கா. சூப்பர்க்கா. என் கூட்டத்துக்குலாம் வந்திருக்கா நீ? அவன் ஆமா பார்த்துட்டு சொல்றான், எல்லாம் சூரியனுக்கு கீழே மனுஷன் படுற எல்லாமே ஒண்ணு. என் கூட இருக்கிற பசங்க இவங்கெல்லாம் நம்ம மீட்டிங்ல ரட்சிக்கப்பட்ட பசங்க தான். எப்பவுமே சொல்ல அவங்கள்ட்ட, வாழ்க்கையில மாறாதது நிலையானது இயேசு மட்டும் தாண்டா. ஆமா, உலகம் எப்படி தெரியுமா? சீசனுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். உலக பிரகாரமான நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சினிமால பாருங்க, ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு ஹீரோ வந்துகிட்டே இருப்பான். பார்த்திருக்கீங்களா இல்லையா? மனுஷனோட இருதயங்கள் அதுக்கேற்றவங்க மாறிக்கிட்டே இருக்கும். ஊழியத்திலையுமே அப்படிதான், ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு ஊழியக்காரங்க வந்துகிட்டே இருப்பான். இன்னைக்கு நீங்க சூப்பர் என்ன பார்ப்பீங்க, நாளைக்கு இன்னொருத்தரை பார்ப்பீங்க. புரியுதா இல்லையா நான் சொல்றது? இது மாறும், மனுஷனோட எண்ணங்கள் மாறும். ஆனா மாறாதவர் அவர் மட்டுமே. மாறாதவர் அவர் மட்டுமே. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா இல்லையா? சொல்லுங்க, கரெக்டா இல்லையா நான் சொல்றேன்? எதுல ஆரம்பிச்சேன், எதுக்கு விட்டேன், எதுல விட்டேன்? எங்க லைஃப் ஹிஸ்டரி. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன். என்ன கேட்டேன்னா, ஆண்டவரே, அப்போ என் மைண்ட்ல ஒரு எண்ணம் வந்துச்சு. சரி, கையில பிரேஸ்லெட் போட்டிருக்கோம், கழுத்துல ஒரு செயின் இருக்கு, வித்தா ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் தேரும், நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு செகண்ட்ஸ் ஒரு கார் வாங்கிடலாம்ங்கிற தாட் எனக்கு போச்சு. முதல் நம்ம மண்டை அதை தானே யோசிக்கும். சொல்லுங்க, கரெக்டா இல்லையாங்க? ஆனா எனக்காக ஒருத்தர் அழகான ஒரு பிளான் போட்டிருந்தார். சொல்லுங்க. ஆமா,
நான் இப்படி யோசிச்சுட்டே இருக்கேன். 2012 யோசிக்கிறேன், கார் வாங்கணும். ஆண்டவரே எனக்கு கார் கொடுங்கப்பா, கார் கொடுங்கப்பா. அப்ப நான் செகண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நாள் தற்செயலாய் ஒருத்தரை நான் சந்திக்கிறேன். திருப்பூர்கார் அவர். தற்செயலா என்னுடைய கூட்டம் முடிச்சு ஒரு நாள் தற்செயலா அவரை சந்திக்கிறேன். அவரை பார்க்குறேன், அவருக்காக ஜோம் பண்றேன். அவர் போயிட்டார். அப்ப என்கிட்ட நிறைய விஷயங்கள் அவர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்றாரு. பிரதர், நீங்க கார் வாங்கணும்னு சொன்னீங்களா, வாங்கிட்டீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 2013 நடந்த விஷயம் சொல்றேன். நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படிங்களா பிரதர், நீ வச்சுட்டார். ஒரு 1 வீக் கழிச்சு திருப்பி கேட்கிறார், பிரதர் நீங்க கார் வாங்கிட்டீங்களா? ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இல்லையா, ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன், ஒரு மேகசின்ல ஒரு காருக்கு ஆஃபர் போட்டிருக்கான். ஏதோ என் மனசு உள்ள கடந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டே இருக்கு. அந்த காரை நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். உங்களுக்கு வயிறு எரியல தானே? நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். எனக்கு எப்படி இருக்கும், நான் என்கிட்ட இருக்கிறத வித்து ஏதாவது செகண்ட்ஸ்ல கார் வாங்கணும் நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தா, ஏன் நினைவு இந்த சின்ன ஒரு கூடக்குள்ள இருக்கிற இதைத்தான் ஏன் எண்ணங்கள் பார்த்து கொண்டிருந்தது. ஆனா எனக்கென்று அவர் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை, அப்போ 2013 அப்போ அந்த ஃபோர்ட்ல ஒரு கார் கிளாசிக்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்சம் ரூபா வந்தது. அந்த கார் கத்தர் எனக்கு புதுசா வாங்கி என் கையில கத்தர் கொடுத்தார் 2013. இதை ஏன் சொல்றேன்னா, நீ இந்த அளவோட தான் வாழணும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. தேவன் உனக்கு ஒரு பெரிய பண்டக சாலையே உனக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க அந்த நன்மையை சுதந்தரிக்க? உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற அவர்கள் பிள்ளைகள் மேல் அவர் வைத்திருக்க நினைவுகளும் மகா பெரியவைகள். அதான் நான் சொன்னேன், என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஆமென் ஆமென் ஆமென். என் ஏக்கமெல்லாம் ஆமென், சந்தோஷம் நான் காணுவேன். லல்லலலலலல. என் ஏக்கமெல்லாம் சந்தோஷம் நான் காணுவேன். நல்லா நல்லா சொல்லுங்க. என் நல்ல கை தட்டி கமோ. என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். லல்லலலலலல. என் ஏக்கமெல்லாம் தேவன் தீர்ப்பார், ஆமென், சந்தோஷம் நான் காணுவேன். நல்லா நல்லா. என் ஏக்கமெல்லாம் தேவன் தீர்ப்பார், ஆமென், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் எல்லாம் கை தட்டி ஆமென். என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணும். பக்கத்துல பைத்து சிரிச்ச முகமா சந்தோஷமா சொல்லுங்க, உங்க ஏக்க எல்லாவற்றையும் ஆண்டவர் தீர்ப்பார். இன்னைக்கு நீ ஏந்தி கொண்டிருக்கிறது சின்ன ஒரு காரியத்தை ஏந்தி கொண்டிருக்கிற, உன்கிட்ட இருக்கிறது சின்னது, உன் அளவு சின்னது, உன் சம்பளம் ரொம்ப சின்னது, உன்னுடைய இன்கம் ரொம்ப சின்னது, உன்னுடைய எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஸ்மால் ஸ்மால் ஸ்மால். ஆனா ஆண்டவர் உன்னை அதில் ஆசீர்வதிச்சு. ஆமென். ரெடி ஆயிட்டீங்களா? ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த சிறுவன் அவன்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டான், சீஷர்கள்ட்ட கொடுத்துட்டான். இது அப்படியே நீ கொடுத்துட்டு இவன் பார்த்துட்டே இருக்கான், நான் கொடுத்தது இந்த அளவு தான், ஆனா இது எப்படி பெருக போகிறது பார், இது எப்படி மாறப்போகிறது பார். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? பக்கத்துல பாஸ், இன்னும் கொஞ்ச நாட்கள் உன் தலை உயர்த்தப்படும், உன் கண்ணை நம்ப முடியாத அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
உன் கண்ணை நம்ப முடியாது. நான் கொடுத்ததா இப்படி, என்கிட்ட இருந்ததா இப்படி, எனக்கு மாத்திரம் இல்ல, எத்தனை ஆயிரங்களுக்கு, 5000 புருஷர்கள்னா கிட்டத்தட்ட 30,000 40,000 பேர் அந்த கூட்டத்தில் இருந்தாங்களா? என்கிட்ட இருந்ததா அவ்வளவு ஆயிரங்களுக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வருஷம் உன்னை ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய், உன் வருமானங்கள் ஆயிரங்கள் ஆயிரமாய் பெருகட்டும், உன் இன்கம் ஆயிரமாய் பெருகட்டும். வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. அம்மே விசுவாசிக்கிறீங்களா? ஆயிரமாய் பெருகுவீர்களா? அதனாலதான் ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல, நீங்கள் இப்பொழுது இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க 1000 மடங்கு? நான் ஆசைப்படுறேன், இந்த எங்க ஊழியங்கள் ஆசைப்படுறேன். நீங்க அப்படி எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க 1000 மடங்கு. அப்படி எனக்கு நேர கை நீட்டி சொல்லுங்க, நான் உங்களுக்கு நேர கை நீட்டி சொல்றேன்பா. 1000 மடங்கு, 1000 மடங்கு, 1000 மடங்கு. 1000-fold blessing, 1000-fold blessing. 1000 மடங்கு. receive receive receive. அப்படியே கையை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேசி ஆயிரங்களுக்கு 1000 மடங்கு ஆண்டவரே, இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் எங்க மேல, எங்க குடும்பத்தின் மேல, எங்க சிரசின் மேல அமரட்டும் 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 அமரட்டும். ரைட் நவ ரைட் நவ ரைட் நவ, இயேசுவின் நாமத்தில் 1000 மடங்கு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க 1000 மடங்கு. அப்போ சீஷர்களை பார்த்து ஆண்டவர்கிட்ட போகிறது, இது கரெக்டா போகுது. ஆண்டவர்கிட்ட போயிட்டு இப்ப எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்துச்சு, சொல்லட்டா? சொல்லட்டுமா வேண்டாமா? உலகம் வேணா, உன்கிட்ட இருக்கிற தகுதியானவைகளை வைத்து உன்னை ஆசீர்வதிக்க பார்க்கும். ஆமாவல்லையா? தகுதியே இல்லாத உன்னை ஆசீர்வதிப்பதுன்னா அது ஆண்டவரால மட்டும். ஆமென் சொல்லுங்க. அவ்வளவு பெரிய தேவன் இயேசு கிறிஸ்து அவ்வளவு 40,000 பேருக்கு வச்சு பிரசங்கம் பண்ற. அவன் யோசிச்சிருக்கான், ஒருவேளை இதெல்லாம் அவரு பாப்பாரா, இதெல்லாம் அவருக்கு பெருசா தெரியுமா? மனுஷன் மாதிரி அவர் கிடையாது. மனுஷன் எப்படி உன்னை பார்த்து உன்ட்ட பழகுவான், எப்படி உன்ட்ட பேசுவான்? மனுஷனோட எண்ணங்கள் பைபிள் சொல்லுது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளது. எப்படி இருக்கான்? மோசமான மனுஷன், மகா கேடு உள்ளதா இருக்கிறது, திருக்குள்ளதா இருக்கிறது. நான் ஒன்ன சொல்றேன் தேவ பிள்ளைங்களுக்கு, நீங்க உங்க இருதயம் அப்படி இருக்கவே கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சுத்த இருதயமாய் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறார். 1000 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னா அது ஒரு வேல்யூவே இல்லை, அந்த பொருளுக்கு வேல்யூவே கிடையாது. அந்த பொருளுக்கு வேல்யூவே கிடையாது. ஆனா அத வேல்யூவாய் மாத்தினவரு ஒரு ஆமீன் சொல்லக்கூடாதா? அது நினைக்க 5 அப்புறம் இதுல என்னங்க பெருசா வேல்யூ இருக்க போகுது? ஆனா ஒருத்தர் இன்னைக்கு விசுவாசிங்க, இந்த வருஷம் வேல்யூவே இல்லாத உன் வாழ்க்கையை வேல்யூவாய் கர்த்தர் மாற்றுவார். வேல்யூவே இல்லாத உன் குடும்பத்தை வேல்யூவாய் மாற்றுவார். வேல்யூவே இல்லாத உன் பிசினஸை வேல்யூவாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேருக்கு வேணும்? புரியுதா இல்லையா? மதிப்பே இல்லாத உன் வாழ்க்கையை மதிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். வேணுமா வேண்டாமா? அப்ப நல்ல கைத்தட்டி receive Lord சொல்லுங்க சொல்லுங்க. come on people, இந்த ஆராதனையில இப்படிப்பட்ட சத்தத்தை நீ கேட்டுக்கும் போது வேல்யூவே இல்லாம இருக்கிறோம் பிரதர், எங்களை மதிக்கவே இல்லை, என் குடும்பம் எங்களை மதிக்கல, என் சுத்தி இருக்கிறவங்க மதிக்கல, எங்களை நிறைய நேரங்களை மோசமா பார்க்கிறான், மோசமா பேசுறான், என்ன ரொம்ப அற்பமாய் மட்டமாய் பார்க்கிறான். எத்தனை பேர் நம்புறீங்க உன்னை கர்த்தர் வேல்யூவாய் மதிப்பு நிறைந்த பாத்திரமாய் மதிக்க, அநேகர் உன்னை மதிக்க கூடிய ஒரு பாத்திரமாய்
எத்தனை பேருக்கு வேணும் சொல்லுங்க. ஆமே. Hallelujah. ஒருவேளை எங்க வீட்டை கூட நிறைய பேர் வேல்யூவாவே பார்க்கல ஆண்டவரே, அப்படிலாம் வந்திருக்கீங்க, கடந்து வந்திருக்கீங்களா? சொல்லுங்க. ஒருவேளை நீங்களாம் பெரிய பணக்காரங்களோ, நொறுக்கப்பட்டவங்க தானே இருப்பீங்க எப்படி உங்க வாழ்க்கையில, அப்படிப்பட்டவங்க மட்டும் கை உயர்த்துங்க. அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை. சிலரை வீட்டுக்கு கூடுறது கூட நம்ம யோசிப்போம், கரெக்டா இல்லையாங்க? ஐயோ நம்மளை அவங்க வேற மாதிரி பார்த்துருவாங்களோ. நல்லா ஆரம்ப நாட்களில் எங்கள் வீட்டில் சின்ன வீடு, பாத்ரூம் கூட சரியான, அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் யாராவது வந்தாங்கன்னா ஆண்டவர் அவங்களுக்கு பாத்ரூமே வரக்கூடாது ஆண்டவரே. ஆமாம், இது சிரிக்கிற மாதிரி இருக்கும். நான் அந்த நேரம் வலி எனக்கு தான் தெரியும். ஏன் தெரியுமா? அந்த பாத்ரூமை சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அப்பவும் ஆண்டவர் நம்மை பார்த்தார். சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சொல்ல மாட்டேங்கிறீங்களே. வேல்யூவே இல்லாத ஒரு வாழ்க்கை. 4 பேர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலே அது நிறைய பேர் அதனால அவாய்ட் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் பேசுறது நிறைய பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு உங்களுக்கு மாத்திரம் இது நீ வர நாட்களில் யூடியூப்ல போகும், அவங்களுக்குலாம் பிரயோஜனமாக இருக்கும். நான் உடனே சொல்லுவேன், என்னோட மீட்டிங் நல்ல வெல்த்தியானவங்களுக்கு கிடையாது. நொறுக்கப்பட்டு சிறுமைப்பட்டு வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு வைக்க முடியாதபடி இருப்பாங்க பார், அவங்களுக்கு தான் இந்த மார் மீட்டிங், இந்த கூட்டம், இந்த வார்த்தை. பிஸ்னஸ் நாளைக்கு ஒருவேளை நீங்கள் நல்லா இருக்கலாம், நீங்கள் நல்ல ஒரு சபையில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. அம்மாவல்லையே எத்தனையோ சபைகள் இன்னைக்கு கூரையில் இருக்குது. அம்மாவல்லையே சொல்லுங்க, கூரையில் இருக்குது. 4 பேர் வர்றது கூட அந்த இடத்துக்கு யோசிப்பாங்க, பார்க்கிங் இல்லை. அம்மாவல்லையே சொல்லுங்க, மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பான்? கஷ்டப்பட்டவங்களோடய அன்னைக்கு சேர்ந்துக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் இல்லை, இருக்கப்பட்டவங்களோட ஒரு கூட்டம் சேரும் இன்னைக்கு. கரெக்டா இல்லையா? அதுக்கெல்லாம் ஆமேன்னு சொல்லாதி. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்த நோக்கம் என்ன தெரியுமா? சிறுமைப்பட்டவனை தூக்கி விடு, எளியவன் கூட நில்லு. ஆமே, அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கணும். நீங்க நம்ம சபையில உன் கூட இருக்கிற எத்தனையோ பேர் எளிமை பண்ண, அவங்க கூட நில்லு, ஸ்டாண்ட் பண்ணு. இருக்கிறவங்க கூடயே சுத்திக்கிட்டு அலைஞ்சு அது என்ன பிரயோஜனம்? அதனால ஒன்னால ஒருத்தன் வாழ்ந்ததா இருக்கட்டும், ஒரு ஆமேன் சொல்லக்கூடாதா? ஆமே, ஒன்னால ஒருத்தன் வாழட்டும், ஒரு குடும்பம் வாழட்டும், ஒன்னால ஒருத்தன் எழும்பட்டுமே. எத்தனை பேர் அப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்க? கை உயர்த்துங்கப்பா. ஆமே. சும்மா வசதியானவனை பார்த்து சலிட் அடிச்சுட்டு இருக்காது, நிக்காது ஒரு நாள். புரியுதா இல்லையா? சொல்லுங்க ஆமே. என்ன பாருங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கொஞ்சமாவது வாழ்க்கையில கொஞ்சம் மாறுங்க. அப்போ அது மதிப்பே இல்லாத இடத்துல இது எப்படி, இதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணப்படுமா? இதெல்லாம் அங்கீகரிக்கப்படுமா? இதெல்லாம் எனக்கு நன்மையா, என்ன பெருசா நினைப்பாங்களா? அவங்க மட்டும் கை உயர்த்துங்க. உங்க வாழ்க்கையில ரொம்ப தள்ளப்பட்டவங்க இருப்பீங்க தானே, அவங்க கை உயர்த்துங்கப்பா. ரொம்ப ஒடுக்கப்பட்டிருக்கோம், ரொம்ப தள்ளப்பட்டிருக்கிறோம், சுற்றி இருக்கிறவன் ரொம்ப எங்களை கேவலமாய் பார்த்துருக்கிறான், ஐயோ என் குடும்பமே என்னை ரொம்ப மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்குது, அப்படிப்பட்டவங்க மட்டும் கை உயர்த்துங்க. உங்களுக்காக இது உங்களுக்கான வார்த்தை. உங்களை வேல்யூவாய் மதிப்பு நிறைந்த ஒரு பாத்திரமாய் உங்களை கர்த்தர் அலங்கரிக்கிற ஒரு வேலையா இருக்க போகிற. இதுதான் பக்கத்துல, இதுதான் எந்த இடத்துல அற்பமா எண்ணப்பட்டியோ, எந்த இடத்துல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எண்ணப்பட்டியோ, இது என்னடா பெருசுன்னு உன்னை பார்த்து 4 பேர் பேசியிருப்பாங்க பார், அதை வச்சே எத்தனையோ ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை திருப்ப வல்லவர்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டு. ரெசவட் ஸ்மால் டாக். வாங்க, இந்த முகத்தை பிடிக்காம இருக்குமா? ஏன்னா நம்ம கேலை பிரதர் தான் அவர் தான் இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க என்னை பற்றி. அப்போ நான் எங்கள் வீட்டில் தான் என்னை மீட் பண்ணாங்க. இவர் இந்த இருக்காரு, அவர் தனியாக தெரிகிறார் பார். அப்படியே சரி, ஆனால் ரொம்ப அப்படியே பேசும்போது நான் இவர்கிட்ட கேட்டேன், ஐயா உங்கள் வயசு என்னன்னு கேட்டேன்.
மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் சொல்லவே இல்லையா? இன்னைக்கு காலையில மேல போய் உட்கார்ந்துட்டோம். அப்ப இவர் கூட ஒருத்தர் இருந்தார். அவர் யாரு? நீங்க தான் நின்றுட்டு இருந்தீங்களோ? அவர் சொல்லிட்டு, ஐயா 35 வருஷமா இவர் இப்படிதான் ஊழியம் செய்யறாரு. 35 வருஷம் ஊழியமே செய்யறாரு. அப்போ உடனே அவர் இவரை பாக்குறாரு. உடனே யாராவது கேட்டாங்களாடா? ஆமென். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் கொஞ்சம் இந்த முறைச்சிட்டு இருக்கிற கேஸுக்கிட்டலாம் நான் ஒட்ட மாட்டேன். நான் புரியுதா இல்லையா உங்களுக்கு? நமக்கெல்லாம் ஜாலியா சிரிச்ச முகமா இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்கப்பா. அப்படியே சிலர்கள் நம்ம இதெல்லாம் ஓகே தான். சிலர் அப்படி பாப்பாங்க பாரு. யார்டா இவரு? இது என்ன ஆவி பார்த்துருக்கீங்களா? அதுக்குள்ள இருக்கிறதே வேற ஆவி. அது நம்மளை பார்க்கும். கர்த்தருடைய பிள்ளைங்க எத்தனை பேர் நான் கேட்கிறேன், சந்தோஷமா இருக்கீங்களா? கை உயர்த்துங்கப்பா. எவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். இவ்வளவு நேரம் நான் பைபிளே திறக்கல தானே. நம்ம சும்மா அப்படி பேச முடியும் நினைக்கிறீங்களா? இன்னும் பைபிள் திறக்காமே நான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். இன்னும் பைபிள் திறந்தானு எவ்வளவு நேரம் பேசுவேன் எனக்கு தெரியல. முகலாம் மாறி போச்சு பாரு. இன்னும் முடியலையா? இன்னும் திறப்பாரா? சார் எத்தனை பேர் இவ்வளவு நேரம் ஆசீர்வாதமா இருந்துச்சு? அவங்க மட்டும் கை எடுத்துங்கப்பா. உண்மையாவா சார்? இதை டக்குன்னு இதை மாத்திரம் சொல்லிட்டு உங்களுக்காக ஜெபிக்க போறேன். சார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அதான் நான் சொன்னேன். என்னன்னா இந்த நல்ல தேவ மனுஷனுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஏன்னா ஒரு ஊழியர் நம்மளை அழைக்கும் போது அவங்க நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா நம்மளால ஃபுல்ஃபில்லாக ஊழியம் செய்யவே முடியாது. அவர் எல்லாம் சிரிச்சு சுகமாக தான் என்னை வந்து சொன்னார். ஃபர்ஸ்ட் நாள் எங்கள் வீட்டுக்கு வரும்போது சொன்னார், பிரதர் முதல் நாள் வந்து நீங்கள் ஒரு 1 hour எடுத்துக்கிடுங்கன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், 1 hour வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். நான் புரியுதா இல்லையா? 1 hour வச்சு நான் என்னங்க பண்ணுறது? இல்லை, அடுத்த நாள் நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் எடுத்துக்கிடுங்கன்னு சொன்னார் இந்த புண்ணியவா. அடுத்த நாள் நீங்க எவ்வளவு நேரம்னாலும் ஃபாதர் ரெவரண்ட். ரொம்ப நாள் ஆச்சு இந்த வேலை. ஏன்னா எங்க ஊர்ல தான் எப்பவுமே இதை பார்ப்போம். இன்னைக்கு இங்க பார்க்க ரொம்ப சந்தோஷம். அதனால எவ்வளவு நேரம் ஆனாலும் சொன்னது யாரு? அந்த ஐயா கேட்டார், ஐயா எப்ப முடியும்? எங்க ஐயா கிட்ட கேளுங்க. ஐயா தான் சொன்னார், ஐயா எவ்வளவு நேரம் நாள். அப்ப அவர் கையை போங்கட்டையா, போடட்டையா, போங்கய்யா போங்கய்யா. அப்ப நான் சொன்னேன், இல்லையா 1 hourலாம் எனக்கு வாய்ப்பு கிடையாது. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். நீங்க எத்தனையோ பேரை கூப்பிட்டுருக்கலாம், எத்தனையோ ஊழியக்காரங்க வந்திருக்கலாம். நான் வேற, எனக்குன்னு ஒரு சில காரியங்கள் ஆண்டு வச்சிருக்கிறாரு. அதை நான் செஞ்சாதான் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும் அப்படி சொன்னேன். அப்புறம் அவங்க எனக்கு ஓரளவு நேரம்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். 8 மணிக்கு கொடுத்தீங்க, 10:30 மணிக்கு தானே முடிச்சது நான். ஆமாம் தானே? இன்னைக்கும் பாருங்க அப்படியே போயிட்டே இருக்கு. எங்கள் ஆட்களுக்கெல்லாம் தெரியும், இந்த மனுஷன் கையை மைக்கை பிடிச்சானா கையை வைக்க மாட்டானேன்னு தெரியும். ஆனாலும் ஆசைலாம் இல்லைங்க, அதெல்லாம் ஆவியான நடத்துகிற ஒரு பாதை வராம. இப்போ எவ்வளவோ காரியம், எத்தனையோ முறை இந்த சம்பவத்தை நம்ம படிச்சிருப்போம் தானே? சொல்லுங்க. 5 அப்போ 2 மீனை சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம் தானே? ஆனால் எத்தனை பேருக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சுன்னு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஆமாவா இல்லையா? என்னைக்காவது இந்த கூடையை நீங்கள் நினச்சிருப்பீங்களா? இந்த கூடையை யாராவது இன்னைக்கு யோசிச்சிருப்பீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, கொஞ்சம் தலையாட்டுங்க. இன்னைக்கு இந்த கூடை இவர்கிட்ட வரும்னு நினச்சி பார்த்துட்டு பிடிச்சிங்கய்யா, இந்த கூடை இவர்கிட்ட வரும்னு நினச்சி பார்த்துருப்பீங்களா? சொல்லுங்க. எத்தனையோ பேர் தெரியல, இப்போ தெரியும், இப்போ டக்குன்னு தோணு என்ன இன்னைக்கும் இன்னும் இந்த கூடையை உடலையான அந்த அம்மாவை பார்த்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அந்த அம்மா சிரிக்காங்கப்பா. ஆமா, நீ கூடையை விடுற மாதிரி இல்லையாப்பா. இன்னைக்கு எவ்வளவோ ஸ்டைலா பேக் வந்துட்டு, ஸ்டைலா கொண்டு போறதுக்கு, கேரி பண்றதுக்கு வந்துட்டு. ஆமாவா இல்லையா? அப்ப மதிக்கவே இல்லாத ஒரு இடத்துல தான் நம்முடைய வாழ்க்கை இருந்தது. அடையாளமே இல்லாத ஒரு இடத்துல தான் நம்ம வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க அது இனி அடையாளப்படுத்தப்பட வேண்டிய இடத்திற்கு? அப்படியே காரியங்களை உயர்த்தி கொள்ளுங்க. கர்த்தர் உன்னை அடையாளப்படுத்த வேண்டிய இடத்திற்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த திருச்சபையையும் உங்க பாஸ்டரையும் அடையாளப்படுத்த வேண்டிய இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறான்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாப். நல்ல கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பாப். நல்ல விடுதலையோடு ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்.
அவனுக்கு அந்த வெளிச்சம் வந்ததுனால தான் கொடுக்க மாட்டேன் அல்ல, கொடுக்கிறேன். கொடுக்க வேண்டியவற்றை நான் கொடுக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணா, நீங்களும் அப்படி உட்காருங்கப்பா. ஆண்டவர் 50 பேரை ஆசீர்வதிச்சுட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, உட்கார வைக்கிறார். இப்போ இதுல என்னன்னா, உட்கார்ந்த பிறகு சர்வ் பண்ற. எல்லாரும் சொல்லுங்க சர்வ். எல்லாரும் சொல்லுங்க சர்வ் பண்ண வேண்டிய நேரம். உன் நன்மைகளை நீ கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துடுச்சு. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். இப்போ ஒவ்வொருத்தரா கொடுக்குற நேரம் வந்துடுச்சு. ஒருத்தர் வாங்க பாப். யாரோ ஒருத்தர் வாங்கல. நீங்க இருங்க. யாரோ ஒருத்தர் வாங்க சார். இவனை வா. இப்போ ஜோஷுவா எங்க இருக்கான்? நீ உன் பேரு அருணா? அருண், நீ அங்க கொஞ்சம் தள்ளி போய் வந்துக்கோ. இப்போ ஒவ்வொன்றா ஆசீர்வதிக்கப்படுது. மதிப்பே இல்லாத காரியங்கள் அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடமாய் மாறுகிறது. இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடான். நீ இதை ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கொடுப்பா. ஐயா திருப்பி கொடுத்துடணும்னு சரியா? கொடுக்க சர்வ் பண்ண ஆரம்பிச்ச உடனே ரொம்ப காத்திருக்கிற ஒருத்தனுக்கு தாகம் வருது. என்னன்னா, எப்பண்டா என் கையில வரப்போகிறது? எத்தனை பேர் நம்புறீங்க? எப்பண்டா நீ இப்படி சம்பளம் போட்டு உட்கார்ந்துருக்காத. அப்படி நல்ல எப்படின்னா இப்படி இருப்பா எதிர்பார்ப்போட ஆணி மார்க் செட்டு கோ ஓடுற மாதிரி. எப்பண்டா எனக்கு கிடைக்கும் அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பா. இது இப்படி இருங்க, ஆவியில இப்படி இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அவன் என்ன பண்றான் பாரு, ஐயான்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி இல்லை, விசுவாசத்தோட ரெடியா சொல்லு. ரெடியா இப்படி பண்ணு. ஆமா, நல்லா. இப்போ இவனுக்கு கொடுத்தவன் அவனுடைய தாகம் அதிகமாகுது. அடுத்தது சர்வ் பண்ணப்படுது. எல்லாரும் சொல்லுங்க, உன் நன்மைகள் அநேகருக்கு கொடுக்கப்பட போகிறது. சொல்லுங்க ஆமென். இப்போ அந்த சிறு பையன் எங்க இருக்கான்? சின்ன பையன் கொண்டு வந்தவன் அவன எங்க? நீ தான் சின்ன பையனா? இல்லையா? சரி, அவனா ஒரு சின்ன பையன் எலும்புப்பா. ஒருத்தன் எலும்புங்கடா. இல்ல நீ உட்கார். சரி, நீங்களே எலும்புங்க. அவர் சின்ன ஆளுமா தான் இருக்கார். அவர் அங்க அதுல நினைக்குவாங்க. அவர் பாக்குறாரு. அவர் அங்கிருந்து பார்த்துட்டே இருக்கிறார். ஏன்ட்ட நன்மை இல்லைன்னு நான் நினைச்சேன். ஏன் நன்மை எத்தனையோ பேருக்கு போயிட்டு இருக்குதுப்பா. ஏன்ட்ட நன்மை இல்லைன்னு நினைச்சேன். என் நன்மை எத்தனையோ பேருக்கு போய்கிட்டு இருக்குதுப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? உன் நன்மை எத்தனையோ பேருக்கு. அப்படி சர்வ் பண்ணுங்க. இங்க கமான். இன்னும் அவன் எதிர்பார்த்துட்டே இருக்கான். எப்பா எல்லாமே டேன் வந்துட்டு இன்னும் 2 பேர் தான் இருக்கிறான். எனக்கு வர வேண்டியது வரப்போகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க, உனக்கு வர வேண்டியது வரப்போகிறது. உனக்கு வர வேண்டியது வரப்போகிறது. ஆமென். அடுத்தது எடுத்துக்கூடியா மால்டா லாகாபாஷ். அங்க மால்டா லாகாபா. அடுத்தது கொடுத்துரு. 5 பேர் இல்ல, இன்னும் ஒரே ஒருத்தன் அங்க அவனை கொடுத்தாச்சு. இப்ப அவன் பார்க்கறான், நான் வந்துட்டே இருந்தது. நம்ம இலைக்கு வரும்போது கறி இல்லைன்னா எப்படி இருக்கும்? அவன் இன்னும் தாகமா இருக்கான். இதுல என்ன பெரிய கொடுமைனா, இப்போ இவன் போய் அங்க இருந்து உன்னை எடுத்துட்டு வரணும். அங்க போ தம்பி, அங்க போய். இப்ப எத்தனை பேர் நம்புறீங்க? நீ தாகத்தோடு இரு. உன் நன்மை லேட் ஆனாலும் நிச்சயமாய் உன் கையில அந்த நன்மை வந்து சேரும் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ அந்த பையன் பார்த்துட்டே இருக்கான். எனக்கு இப்போ இது நீங்க விசுவாசிங்க. வர வேண்டிய நன்மை உனக்கு எந்த தடைகளையும் தாண்டி உன் கையில வந்துச்சு. இப்போ எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இப்போ அவனை ஒருவேளை நான் அப்படிதான் நினைச்சேன். அவனை கூப்பிட்டுருப்பாங்க, வாங்க பிரதர் கமான் வாத்துட்டு, நீ கொடுத்தப்பா, நீ கொடுத்தது இவ்வளவுதான், ஆனா இவ்வளவு இருக்கிறது, எடுத்து உன் தோல்ல மாட்டிட்டு இனி நடந்து உன் வீட்டுக்கு போ. இனி நீ அநேகருக்கு நன்மையாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் உன்னை எழுப்புவார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கமான். நல்லா கொடுத்து
இப்போ நீங்க இந்த ரெண்டையும் உங்க இப்படி அந்த தம்பி மாட்டின மாதிரி மாட்டிங்க பார்க்கலாம். இப்போ யோசித்து பாருங்க. வா, இப்போ அவன் வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா பார்ப்பாங்க. என்ன பார்த்துருப்பாங்கன்னா, என்னடா கூட சின்னதாக தானடா போச்சு, கூட எங்க, என்னடா கூட சின்ன கூடையா போச்சு. அந்த அம்மாட்டையே கொடுத்துருங்க அந்த கூடைய. கூட சின்னதா போச்சு, ஆனா இப்ப வரும்போது இவ்வளவு பெருசா வந்திருக்கிறேடா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு நான் சொல்றது? 2024 வரைக்கும் உன் அளவு புரியுதா புரியலையா? 2024 வரைக்கும் உன் அளவு, உன் எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப சிறுசுதா. ஆனா இதற்கு பிறகு நீ பெரிய நன்மைகளை, நீ சுமக்கவே முடியாத மீதியான துணிக்கைகளை நீ எடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிச்சீங்கன்னா ஒரு அரை நிமிஷமாவது கையை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த 2 நாள் கூட்டம், ஆண்டவரே இனி சின்ன அளவுகளை அல்ல, இனி பெரிய நன்மைகளை நான் சுமக்கத்தக்கதாய். come on people, come on people. நான் வேண்டாம் நினைச்சா கூட மால்டா லா காபா மால்டா எல்லாரும் அப்படி எனக்கு பின்னால வா, வச்சிட்டு எனக்கு பின்னால வா, எல்லாம் சேர்ந்து என்ன சுத்தி நில்லுங்கப்பா. என்ன சுத்தி அப்படி என் மேல லைட்டா, என்ன சுத்தி என் மேல லைட்டா ஒரு டச் பண்ணி நில்லுங்க. டச் பண்ணி எத்தனை பேர் நம்புறீங்க 2025ல என் நன்மைகள் என்ன சுற்றிலும் இருக்க போகிறது? சாதாரணமா அல்ல, எல்லாம் திருப்தியாகிற அளவுக்கு கர்த்தர் அந்த நன்மைகளை எனக்கு கொடுத்து எதெல்லாம் இல்லை நினைச்சியோ உன் ஏக்கத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் தீர்த்து உன்னை நன்மையினால் நிரப்பி உன்னை கிருபையினால் அலங்கரித்து உன்னை ஆசீர்வதிப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். நீனு விசுவாசிச்சீங்கன்னா ஒரு அரை நிமிஷம் அது கையை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி, ஆண்டவரே நான் சிறியதா இருந்தது, இன்னைக்கு என் நன்மை என்னை சுற்றி, வாவ், என்னை சுற்றிலும் என் நன்மைகள் நிரம்பி இருக்கிற அளவு கர்த்தர் என் அளவுகளை, வாவ், இதுவரைக்கும் உன் நன்மையை நீ மட்டும்தான் கேரி பண்ணிட்டு இருந்த, இனி ஓம் மூலமாய் வரக்கூடிய நன்மைகளை உன்னை சுற்றி இருக்கிறவர்களும் கேரி பண்ற அளவுக்கு, தூக்கி கொண்டு இருக்கிற அளவுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, உன்னாலதான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், உன்னாலதான் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா அதற்கு நீ தான் காரணம்னு சொல்லி ஆசீர்வாதமான ஒரு வாய்க்காலாய். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? ஆமென். அந்த நன்மையை உன் கையில சுமந்துட்டு இருந்த பார், அந்த நன்மையை உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் சுமக்கிறான். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இந்த அட்வென்ட் திருச்சபை இந்த 2 நாள் கூட்டத்துக்கு பிறகு நன்மையை சுமக்கிற ஒரு பாத்திரமா கர்த்தர் உங்களை அலங்கரிப்பான்? நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிச்சீங்கன்னா எல்லாரும் அப்படி எளிமை நிற்போமாக்கமோ? எல்லாரும் எளிமை நிற்கலாமா? ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒண்ணுதான் நான் கேட்கிறேன். அவன் தன்ட்ட இருந்ததை மறைக்காம ஆண்டவர்கிட்ட போய் கொடுத்தான். இன்னைக்கு முதல்ல ஆண்டவர்கிட்ட கொடு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு வாலிபர்களை பார்த்து சொல்றேன், ஒருவேளை இன்னைக்கு நான் என்ன கொடுக்குறேன் ஆண்டவரே? பெருசா நிறைய பேர் மதிக்கிற மாதிரிலாம் என்கிட்ட இல்லை, என்கிட்ட கிருபைகள் இல்லை, என்கிட்ட ஞானம் இல்லை, என்கிட்ட அழகு இல்லை, என்கிட்ட பெரிய புத்திசாலித்தனம்லாம் இல்லை, என்கிட்ட ஏதோ இருக்கு, என்கிட்ட என்னதோ இருக்குதோ அதை நான் தரேன் ஆண்டவரை, என்ன கொடுக்கிறேன். அப்படி ஒப்பு கொடுக்கிற யாராவது இருந்தீங்கன்னா உங்க கரங்களை உயர்த்திக்கொள்ளும். கரங்களை உயர்த்திக்கொள்ளும். ஆண்டவர் பார்க்கட்டும். முக்கியமான ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். சந்தோஷமா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எவ்வளவு மகிமையான வார்த்தைகளை தேவன் இன்னைக்கு நம்மோடு பேசியிருக்கிறார். மௌனமா இருக்க வேண்டாம். உள்ளத்தின் ஆழத்தில் ஒப்பு கொடுத்து hallelujah. லிபாடால ஷாண்டால அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷைகளை பேசு.
நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் come on வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றி இனி உம்மை மட்டுமே இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் வாழ்நாள். எல்லாரும் சத்தமாய் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. இன்னும் ஆசையாய் நான் உம்மை தேடுவேன். ஆகா நான் சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். அப்பா எல்லாரும் ஆசையோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்தும் பொழுதே உன்னுடைய எல்லைகளை கர்த்தர் மாற்றுகிறார். உன்னுடைய பொசிஷனை கர்த்தர் மாற்றுகிறார். உன் அளவை கர்த்தர் மாற்றுகிறார். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா? இயேசுவே இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பார், இயேசுவே இயேசுவே ராஜா, இயேசுவே ஆஹா இயேசுவே இயேசு. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. நான் உம்மை தேடுவேன் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் நீங்க மட்டும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு.
இன்னும் சத்தமாய் நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும் நான் சத்தமா ஒரு அர்ப்பணித்து சொல்லலாமா வற்றிலோ நான் உம்மை நேசிப்பேன் நான் உம்மை தேடுவேன் பிசாச வெட்கப்படுத்துற மாதிரி நரக நடுங்கிற மாதிரி சொல்லலாமா வீப்பேன் வாழ்நாள் எல்லாம் எனதெல்லாவற்றிலும் அப்பா உம்மை ஆஹா இயேசுவே நான் உம்மை தேடுவேன் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம் எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம் ரகதரவா ஆகா நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே உண்மையான இருதயத்தில் இருக்கிற பிள்ளைங்க மனுஷனுக்காக அல்ல நிச்சயமா என் தலை உயர்த்தப்படும் அடையாளமே இல்லாம இருக்கிற என்னுடைய வாழ்க்கை என்னை கத்தர் அடையாளப்படுத்துவார் என்கிட்ட இருக்கிறதை கத்தர் 1000 மடங்காய் பெருக பண்ணுவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க 2 கரங்களை அசைத்தவர்களாய் நல்ல ஒரு நிமிஷமாவது அப்படியே சொல்லுங்கப்பா இயேசுவே ராஜா இயேசுவே மீட்பார் இயேசுவே தேவன் இயேசுவே நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும் நான் ஆசையால் அறிக்கை பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து என் வாழ்நாள் எல்லாம் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் ஆகா உம்மை நேசிப்பேன் இயேசுவே நான் உம்மை தேடுவேன் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம் எனதெல்லாவற்றிலும் உம்மை நேசிப்பேன் இயேசுவே நான் உம்மை தேடுவேன் முழுதும் ஆமாண்டவரே நான் உம்மை இந்த ஆராதனையில ஒரே ஒரு காரியத்தை இன்னைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே இனி என்ன வந்தாலும் உம்மை மட்டுமே நேசிக்க உம்மை மட்டுமே உம்மை மட்டுமே அன்பு கூற உம்மில் மட்டுமே அப்படி உங்க வலது கரத்தை உயர்த்தி நன்றி அப்பா இந்த நாள் கூட்டத்திற்காக எதற்காக இந்த கூட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார் நிச்சயமா எனக்கு ஒண்ணு தெரியும் கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே அப்படி உன் வாழ்க்கையில் நிறைவேற போகிறது வாழ்க்கையில நொறுக்கப்பட்டு சிறுமையில் இருக்கிற பிள்ளைங்க அடையாளமே இல்லாம இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் கர்த்தர் நீ அடையாளப்படுத்துகிற ஒரு காலம் அப்பா யாரெல்லாம் இந்த ஊழியத்துல இந்த ஆராதனையில உண்மையான இதயத்தோட உங்களுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டாங்களோ அத்தனை பேரையும் அவன் மீதியான துணிக்கைகளை எடுத்தார்கள்னா அந்த பையன் எவ்வளவு காரியத்தை வீட்டுக்கு கொண்டு போயிருப்பான் சுவாமி இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து நீர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக சுவாமி ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில நீர் செய்கிற நன்மைகளை அவங்க ஒவ்வொரு நாட்களும் சாட்சியாய் காணட்டும் அர்ப்பணிக்கட்டும் ஒவ்வொரு பேரையும் உடைய ஆவியினால் நிரப்பும் ஒவ்வொரு பேரையும் உடைய அபிஷேகத்தினால் நிரப்பும் ஒன்றும் குறையாதபடி இனி மீதியான துணிக்கைகள் திருப்தியாக்கக்கூடிய ஒரு நன்மைகளை உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக உங்களுடைய கிருபை உங்க பிள்ளைகளை தாங்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா
ஒரு ஒரு 3 பேருக்காவது ஹைஃபை பண்ணி சொல்லுங்க, மீதியான அப்படி சொல்லுங்கப்பா. நன்மைகள் மீதியான ஒரு 3 பேருக்காவது ஹைஃபை பண்ணி கையை கொடுத்து குலுக்கி, சார் சார் இப்போ நன்றி செலுத்தி இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறேன். ஒரு ஆமை நன்றி செலுத்திடலாம் ஆண்டவருக்கு. சார் எத்தனை பேருக்கு உண்மையாகவே, எனக்காக இல்லை, நிச்சயமாகவே இந்த 2 நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு சொல்கிற பிள்ளைங்க மட்டும் 2 கைகளை உயர்த்துங்கப்பா. உண்மையாவா? வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருந்ததா? ஆமே சார். ஒருவேளை நான் நேற்று சொன்னபடி நீங்கள் என்னுடைய மெசேஜை இன்ஸ்டா அப்போஸ்தல் டி அலெக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபேஸ்புக்கில் டி அலெக்ஸ் நீங்கள் பாருங்கள், அதில் என்னுடைய மெசேஜஸ் வரும். யூடியூப்பில் அப்போஸ்தல் டி அலெக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்கள். நிறைய வார்த்தைகள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஸோ ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷமாக இருக்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. சார் நம்ம நன்றி செலுத்தி இந்த ஆராதனை நிறைவு செஞ்சிடலாமா? எத்தனை பேர் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க ஆண்டவருக்கு? ஏன்னா இப்படி இருந்த கையை இப்படி ஆக்கிட்டார். அல்லையில சொல்லுங்கப்பா, பக்கத்தில் பா சொல்லுங்க, இப்படி இருந்த கையை இப்படி ஆக்கிட்டார். ஆமென். இனி இந்த கை ஒரு நாளும் இப்படி ஆகாது. இந்த கை இனி பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அநேகரை நன்றி செலுத்திடலாமா? ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி சார் எல்லாரும் இந்த பாட ஜெயம் கொடுத்த, எல்லாரும் சொல்லுங்க, ஜெயம் கொடுத்த தேவனுக்கு, ஜெயம் கொடுத்த தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்த ஆமென் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம். நான் வெறும் கை தட்டி மட்டும் பாட வேண்டாம். நல்லா இருக்கிறதுல ஒரு ஜம்ப் பண்ணி பாடலாம், அசைஞ்சு பாடலாம், தப்பு இல்லை. வைக்கப்படாதீங்க. சந்தோஷமா வேண்டாமா? எங்க நிரப்பி கொடுத்துருக்கிறாரு. லாட்ரி அடிச்சா எப்படி சந்தோஷப்படுவீங்க? அப்படி நம்புங்க. எல்லாம் நன்றி செலுத்திடலாமா? ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்திடலாமா? எத்தனை பேருக்கு பிளஸிங்கா இருந்துச்சு அவங்க மட்டும் கை உயர்த்துங்க 2 நாட்களும். ஆமென். அப்ப சொல்லலாமா? ஜெயம் கொடுத்த ஆமென் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கையை அசைச்சு சொல்லுமா? ஜெயம் கொடுத்த தேவனுக்கு 2 நாட்களும் இந்த ஊழியத்துல ஆமென் ஆமென் வாழ்வளித்த இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். எல்லாருமா நன்றி நன்றி ஐயா. ஆமென் ஆமென். நன்றி நன்றி ஐயா. ஏசையா நன்றி நன்றி ஐயா. என் ஏசையா நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் கைகளை அசைத்து நன்றி நன்றி ஐயா. ஆமென் ஆமென். நன்றி நன்றி ஐயா. ஏசையா நன்றி நன்றி ஐயா. என் ஏசையா நன்றி நன்றி ஐயா. இன்னும் ஆசை ஒரே ஒரு நேரம் நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஆமென் ஆமென். நன்றி நன்றி ஐயா. என் ஏசையா நன்றி நன்றி ஐயா. நல்ல கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சத்தமா சொல்லுங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஜீசஸ். இது போதாது, இது போதும். இன்னும் சத்தமா ஜீசஸ். இன்னும் சத்தமா ஜீசஸ். இன்னும் ஒரே ஒரு சத்தமா ஜீசஸ். Ararat Power Ministries.